Hi guys, this is Shreyapan, CSAT faculty, Kingmakers IAS Academy. So UPSC Prelims 2024 இப்போ லாஸ்ட் சண்டே நடந்துச்சு. ஸோ அதோட CSAT பேப்பர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய CSAT பேப்பரோட டீட்டெயில் கொஸ்டின் அனலைசிஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி CSAT பேப்பர்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். நீங்கள் ஆஃப்டர்நூன் எழுதிருப்பீங்க அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ 2 hours எக்ஸாமினேஷன் 200 மார்க். ஸோ இதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் 33% மார்க், இட் இஸ் நத்திங் பட் 66 மார்க். ஸோ எல்லாரும் சொல்ல மாதிரி 66.66 அப்படிலாம் இல்லை, கரெக்டாக பெர்ஃபெக்டாக 66 மார்க் எடுத்தால் போதும். ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண வேண்டியது நெட்டு 27 கொஸ்டின்ஸ் வேணும். சரியா? நெட்டு 27 கொஸ்டின்ஸ் வேணும். நெகட்டிவ் எல்லாம் கழிச்சு போக உங்களுக்கு 27 கொஸ்டின்ஸ் நெட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக CSATல கிளியர். உங்களோட பேப்பர் 1ஓட மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ ஓவரால் ஒப்பீனியன். ஸோ இந்த CSAT பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஓவராலாக கேட்டிங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயர் 2023 மாதிரி கஷ்டம் கிடையாது, ரொம்பவும் ஈஸி கிடையாது. இட் இஸ் லெவல் ஆஃப் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து நம்பர் சிஸ்டம் பெர்முடேஷனுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பெர்முடேஷனை அப்படியே ஓரத்தில் வச்சுட்டாங்க. பெர்முடேஷனில் கொஸ்டினே இல்லை, பெர்முடேஷனை ரீப்ளேஸ் பண்ணி பர்சன்டேஜ் கேட்டுட்டாங்க. ஸோ அதை கேட்டதுனால ஒரு 5 கொஸ்டின்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து வந்துருந்துச்சு. அதனால கொஸ்டின் கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்பவே ஈஸி, யாராலும் பாஸ் ஆகிடலாம் அப்படிலாம் இல்லை. கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணி, ஸோ டேபிள்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்க முடியும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ 27 கொஸ்டின் வந்து 27 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் RC அண்ட் 53 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் குவான்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ 27 கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இப்போ நான் RC மட்டும் போட்டு நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே இது ஒன் ஆஃப் தி லாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் RCயும் பாதி போட்டுக்கணும், குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கும் பாதி போட்டுக்கணும். ஸோ லாஸ்ட் இயர் 2023 கூட கம்பேர் பண்ணும்போது குவான்ஸ் மட்டும் போடணும் அப்படின்னு நினச்சவங்க வந்து பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி 2023 கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. இந்த பேப்பர் 2024 வந்து நான் RC மட்டும் போட்டு வந்துடுவேன் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக பண்ண முடியாது. குவான்ஸோட ஹெல்ப் இல்லாமல் இந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. சரிங்களா? ஸோ என்ன நீங்கள் கண்டிப்பாக இதில் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னா, எந்த கொஸ்டினை தொடணும், எதை தொடக்கூடாது. ஸோ குவான்ஸை பொறுத்தவரை ஒரு 40 to 43 கொஸ்டின்ஸ் ஈஸியான கொஸ்டின் தான் இருந்துச்சு. அதில் நீங்கள் அரௌண்ட் 30 போட்டுட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து RC போட்டிருந்தாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எதை நீங்கள் தொடணும், எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி. எஸ், ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ரிப்பீட்டேஷன் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு. 2019, 2020, தென் CDS கொஸ்டின் 2024 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், CDSல வந்து லாஸ்ட் இயர் எப்படி ரிப்பீட் பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் கிளாஸ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரியா? ஸோ 2024 CDS எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே அதை கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்திருக்கு. அது போக நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸில் வச்ச கொஸ்டின், ஏன்னா ஆல்ரெடி PYQ ஆஃப் CDS அண்ட் CABF எல்லாமே நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் இன்வால்வ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு டெஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி, ஸோ நம்ம கிளாஸில் சால்வ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையாவே இருந்துச்சு. ஈஸியாக ஒரு 1.5 hours ரிலாக்ஸாக வச்சு உட்காந்துருந்தா கூட நம்ம 40 கொஸ்டின்ஸ் ஈஸியாகவே சால்வ் பண்ணியிருக்கலாம். எஸ், ஸோ அனலைசிஸ் நம்ம பார்ப்போம். எஸ், ஸோ 2023க்கும் 2024க்கும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ 2023ல கேட்ட மாதிரியே 27 கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் கேட்டிருந்தாங்க, நம்மளுக்கும் 27 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன ட்ராபேக் அப்படின்னா, ஸோ டைரக்ஷன் சம்மாக இருக்கட்டும். ஸோ 2023ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கல. என்னெல்லாம் கேட்கல அப்படின்னா, நம்மளுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கேட்கல, பர்சன்டேஜ் கேட்கல, ப்ராஃபிட் லாஸ் கேட்கல, டைரக்ஷன் கேட்கல, சிலாகிசம் கேட்கல, கிளாக் கேட்கல, ஸோ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், பார் கிராஃப் எதுவுமே நம்மளுக்கு கேட்கல. ஸோ இந்த டாபிக் எல்லாத்துலேயும் கொஸ்டின் வரல அப்படிங்கிறதுனால தான் 2023 ரொம்பவே கஷ்டமான பேப்பர் அப்படின்னு சொன்னது. ஏன் அப்படின்னா எப்பவுமே சிலாகிஸில் 2 கொஸ்டின் வந்துடும், டைரக்ஷனில் 1 வந்துடும், பர்சன்டேஜில் 1 வந்துடும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1 வந்துடும். இந்த மாதிரி வரும்போது ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்துடும் இல்லையா? அந்த 10 கொஸ்டினில் நம்ம சால்வ் பண்ணாலே ஈஸியாக நம்ம நெட்டு 27 எடுத்துடலாம். பட் இந்த வருஷம் என்னாச்சு அப்படின்னா, பெர்முடேஷன் கேட்கல, நம்மளுக்கு பெர்முடேஷன்ல வந்து கொஸ்டினே வரல. ஸோ லாஸ்ட் இயர் 12 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இந்த வருஷம் கொஸ்டினே வரல. பட் நம்பர் சிஸ்டம் நார்மலாகவே வந்துடுச்சு. ஸோ யூனிட் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், நம்பர் ஆஃப் ஜீரோவாக இருக்கட்டும். நம்பர் ஆஃப் ஜீரோலாம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, வரிசையாக கேட்டுட்டு இருக்காங்க, இந்த வருஷமும் கேட்டிருக்காங்க. அது போக டைம் அண்ட் ஒர்க் பாருங்களேன், 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்ல, நான் வந்து அப் டு ஒரு 15 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவங்க 11 கொஸ்டின்ஸ்
டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சினா ஒரு கொஸ்டின் கேட்டு ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின், சரியா? ஸோ அது நம்ம தனியாகவே கிளாஸில் ஒரு ஃபுல் செஷனே நம்ம பார்த்துருக்கோம், எப்படி இதை சால்வ் பண்ணணும், என்ன ட்விஸ்ட் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போக ஸோ பிளட் ரிலேஷன் கேட்கல, மென்சுரேஷனில் கேட்டிருந்தாங்க, பட் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கிளாஸில் சால்வ் பண்ணும்போது ஒரு ஏக்கர்னா எவ்வளோ, ஒரு 1 மீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர், இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்டிங்கில் சும்மா சொல்லி வச்சுருந்தோம், பட் அதெல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் லாஸ்ட் இயரில் பர்சன்டேஜ், ஏஜ், கிளாக், காலண்டர் இருக்கு பாருங்க. ஸோ பர்சன்டேஜ்லேருந்து லாஸ்ட் இயர் கேட்கல, கிளாக்கு, ஏஜ் எதுவுமே கேட்கல, பட் திஸ் இயர் பர்சன்டேஜ்ல இருந்தே 5 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ பெர்மிட்டேஷன் அப்படியே எதுக்கு போயிட்டாங்க, பர்சன்டேஜுக்கு போயிட்டாங்க. அதனாலேயே கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம், சரியா? அதே மாதிரி கிளாக் அண்ட் கேலண்டர் நம்ம பார்த்த மாதிரியே 2019 கொஸ்டின் ரிப்பீட். ஸோ +6 போடுற மாதிரி, +11 போடுற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம், அது கேட்டிருந்தாங்க. அண்ட் கிளாக்ல வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். 90 டிகிரி எத்தனை டைம் ஃபார்ம் ஆகும், 180 டிகிரி எத்தனை டைம் ஃபார்ம் ஆகும், 0 டிகிரி எத்தனை டைம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஃபேக்டாக கேட்க மாட்டாங்க, பட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஸ்டினை ஃபேக்டாக கேட்காம பர்டிகுலர் டைம் கொடுத்து எத்தனை டைம் வந்து 0 டிகிரி வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ SICI அது வந்து நம்ம நார்மலாக ஜென்ரலி வராதுன்னு தான் சொல்லியிருந்தோம், பட் சேம் லைக் அது வரவும் இல்லை, சரியா? ஸோ ஓவராலாக பேப்பரை பார்க்கும்போது இதை வந்து ஒரு ஈஸி டு மாடரேட் சொல்லலாம். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, அப்படி சொல்லதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஒரு செஷன் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் ஸ்டேஜ்லேயே வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்கலாம். நம்ம மெயின்ஸ் கண்டிப்பாக எழுதிருக்கலாம். அதுபோக GS 1 கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து CSAT ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தனால 75 வரை வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் 75 வரை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அபவ் 80 to 85 ஆர் 90க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனாக இருக்கும், சரியா? ஸோ அதுலேயுமே உங்களை சூஸ் பண்ணக்கூடியது CSAT தான். ஸோ CSATல எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அதுவுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், சரிங்களா? ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம டைரெக்டாகவே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 5th கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த லீஸ்ட் பாசிபிள் நம்பர்ஸ் ஆஃப் கட் ரெக்யூர்ட் டு கட் ஏ கியூப் இன்டு 64 ஐடென்டிக்கல் பீசஸ்? ஸோ ஒரு கியூப் இருக்குது, அந்த கியூபை நம்ம கட் பண்ணுறோம். ஸோ கேக் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். அப்படி கட் பண்ணும்போது எத்தனை லீஸ்ட் பாசிபிள் கட்ஸ் உங்களுக்கு வேணும், எத்தனை லீஸ்ட் பாசிபிள் கட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பெருசாக பண்ண தேவையில்லை, சாய்ஸஸை வச்சே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு, ஸோ 1 2 3 உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். விச் மீன்ஸ் ஒரு கட் பண்ணால் 2 பீஸ் வரும். இல்லை நான் 3 கட்ஸ் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் 4 பீசஸ் வரும். ஸோ 1 2 3 இப்போவும் 3 கட் பண்ணியிருக்கேன், 4 பீசஸ். கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 பீசஸ் வந்துடுச்சு. ஸோ நேராக கட் பண்ணிது 3Dல பார்த்துட்டு இப்படி வெர்டிக்கலாக ஒரு 3 கட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு இன்டு 4 போட்டால் உங்களுக்கு 64 பீசஸ் வந்துடும். ஸோ ஆன்சர் வில் பி 3 கட் ப்ளஸ் 3 கட் ப்ளஸ் 3 கட் உங்களுக்கு 9 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ இல்லை சார் எங்களுக்கு வந்து ஃபார்முலா வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கேட்டிங்கன்னா இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. 64 இஸ் நத்திங் பட் 4 கியூப். 64 இஸ் நத்திங் பட் 4 கியூப். ஸோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் 4 பீஸ் 4 பீஸ் 4 பீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 × 4 × 4 64 வரும். ஸோ கட் அப்படிங்கும்போது n-1 தான் வரும். ஸோ இதில் n-1னா 3 3 3 மொத்தம் 3 கட் பண்ணால் போதும். ஸோ இதை நீங்கள் கூட்டினாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னதான், 9 தான். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நீங்கள் வந்து 2 விதமாக சால்வ் பண்ணலாம், ஒன்று லாஜிக்கலாகவே சால்வ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன் 5 4 3 2 1 star is chosen from plus minus multiplication. Each utmost இதான் கீவேர்டு உங்களுக்கு, utmost 2 times. What is the smallest non-negative value of the expression? So என்ன அப்படின்னா இந்த 5 4 3 2 1 இதில் உங்களுக்கு என்ன நடுவில் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு இந்த 3ல் ஏதாவது ஒரு சிம்பிளை நீங்கள் போட்டுக்கலாம், சரியா? ஆனால் எதையுமே உங்களுக்கு 2 times தான் மேக்ஸிமம் போடணும், அதுக்கு கம்மியாக நீங்கள் போடலாம், அதுக்கு அதிகமாக போடக்கூடாது. ஸோ அதுதான் அட்மோஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன வரும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ 5 2 4 3 ரெண்டுமே கூட்டினா உங்களுக்கு 7 வரும், கரெக்டாக? 5 + 2 7 4 + 3 உங்களுக்கு என்ன தான் 7 தான் வருது. அப்போ இதில் நான் ஏதாவது சிம்பிள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக?
எஸ். ஸோ இதில் நான் மைனஸ் பண்ணுறேன் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போது இதில் சொன்ன மாதிரி நான் மைனஸை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், ப்ளஸ்ஸை ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மைனஸ் பண்ணும்போது 7 ஆயிடுச்சு, இதை கூட்டும்போது 7 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 0 ஆயிடுச்சு. பட் அங்கே 1 இருக்குது. இப்போ நான் இதில் +1 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? +1 போட்டால் எனக்கு 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதுதான் லீஸ்ட் நம்பராக இருக்கும். பட் ப்ளஸ் போடாமல் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்? மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன கேட்குறாங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உடனே 1ன்னு சொல்லிட்டு போடக்கூடாது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போர்டு மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும்? நம்மளுக்கு போர்டு மாஸ் ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ இதில் எனக்கு இன்டு 2 ஆயிரும். அதுக்கடுத்து 5 + 2 7 - 7 = 0. தி ஆன்சர் வில் பி 0. ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணாலே போதும். ஈஸியான கொஸ்டின் தான், ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A certain number of men can complete a piece of work in 6k days. So எவ்வளோ டேஸ்ன்னு கொடுக்கல, 6k days, where k is a natural number. By what percent should the number of men be increased so that the work completed in 5k days? Okay, so நம்ம வந்து இதை ஈஸியாக டைரக்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லேயே பண்ணிடலாம். சரியா? என்ன அப்படின்னா, கொஞ்சம் மென் இருக்காங்க, அவங்க 6k டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ மென்னை இன்க்ரீஸ் பண்ணால் 5k டேஸில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் மென் தெரியாது, சும்மா ஒரு 100 எடுத்துக்கிறேன். ஸோ 100 மென் ஒர்க் பண்ணும்போது 6k டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் மென் ஒர்க் பண்ணும்போது 5k டேஸில் முடிப்பாங்க. இந்த எக்ஸ் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ இப்போ இதில் பண்ண வேண்டியது, ஸோ மென் அண்ட் டே போடும்போது ஒன்று சொல்லியிருக்கேன், மென் அண்ட் டே ஆர் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கிடையாது, இன்டைரக்டாக வரும். ஸோ இங்கே 6k 5k அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணணும்? இங்கே மாற்றி போடணும். மேலே 5k வரும், கீழே 6k வரும். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் குறையும். கரெக்டாக? நம்பர் ஆஃப் மென்ஸ் அதிகமாகறாங்கன்னா டேஸ் வந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பாக குறையும். ஸோ இதை வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் தான் நம்ம போடணும். ஸோ இதை பாருங்கள், கேயும் கட்டாயிரும். இங்கே 5 இருக்கு, அங்கே என்ன வரும்? 20. அப்போ x = 120 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, 6k ஒர்க்கை 100 மென் செய்கிறாங்க, 5k ஒர்க்கை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா 120 மென்ஸ் வேணும். ஸோ 100லேருந்து உங்களுக்கு 120 ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20% இன்க்ரீஸ். ஸோ ஆன்சர் வில் பி சி. 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து சிடிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான், அதோட ரிப்பீட்டேஷனாக தான் இந்த கொஸ்டின் இருக்குது. சரியா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, XYZ கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இண்டிவிஜுவலி இன் 6, 8, 8 சொல்லியிருக்காங்களா? சரி, எழுதிடலாமா? XYZ 6, 8, 8. ஓகே, இது வந்து டைம் கொடுத்துருக்காங்க. However, only one person at a time can work in each hour. ஸோ ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொருத்தர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நத்திங் பட் அல்டர்னேட்டிவ் டைம். ஸோ ஒரே நேரத்தில் சேர்ந்து எல்லாரும் ஒர்க் பண்ணல, ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நோபடி கேன் ஒர்க் ஃபார் 2 consecutive hours. ஸோ யாருமே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணல. ஸோ ஆல் ஆர் என்கேஜ்டு. இதான் கீவேர்டுப்பா. ஆல் ஆர் என்கேஜ்டு அப்படின்னா எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும். ஆல் ஆர் என்கேஜ்னா அந்த ஒர்க்கில் மாற்றி எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும். வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம்? அப்போ சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ டைமில் முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதான் நம்ம கொஸ்டினை டீகோட் பண்ணுறது. என்னென்ன கேட்டிருக்காங்க? ஒன்லி 1 person at a time. ஓகே, அதுக்கடுத்து 2 consecutive hours யாரும் ஒர்க் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து எல்லாரையும் ஒர்க்கில் என்கேஜ் பண்ணணும். அதுக்கடுத்து மினிமம் நம்பர் ஆஃப் டைம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ பாருங்க, 6, 8, 8 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஒர்க் டனுக்கு நம்ம ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து 6, 8னால 48 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த நம்பர் எடுத்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதில் நம்ம 48 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எஃபிஷியன்சி, எக்ஸோட எஃபிஷியன்சி 8, ஒய்யோட எஃபிஷியன்சி 6, இசட்டோட எஃபிஷியன்சி 6. ஸோ நீங்கள் எஃபிஷியன்சினா புதுசாக பார்க்காதீங்க. ஒர்க் டன் = டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்க்குற ஃபார்முலா. ஸோ அப்போது ஒர்க் டன் = 48 அப்படின்னா, ஸோ எக்ஸோட டைம் 6 அப்படின்னா எஃபிஷியன்சி என்ன? இதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணுறோம். x = உங்களுக்கு 8 அப்படிங்கிறது கிடைக்கும். which means 1 மணி நேரத்துக்கு 8 ஒர்க்கு, 6 மணி நேரத்துக்கு 48 ஒர்க்கு. 1 மணி நேரத்துக்கு 6 ஒர்க்கு, 8 மணி நேரத்துக்கு
48 ஒர்க் இப்படிங்கிற மாதிரி தான் கவுண்ட் வருது. ஸோ இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒர்க் பண்ணட்டும் 8 ஒர்க் முடிஞ்சிடும். ரெண்டாவது ஒய் ஒர்க் பண்ணட்டும் 6 ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் மூணாவது இசட் ஒர்க் பண்ணட்டும் 6 ஒர்க்கு. அப்போ ஏபி XYZ XYZ கொண்டு வரலாம். பட் என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் நம்பர் ஆஃப் டைம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் எக்ஸை ஒர்க் பண்ண வைக்க போகிறோம், அடுத்து இசட்டை ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஏன் இசட்டை கொண்டு வரோம் அப்படின்னா ஆல் ஆர் என்கேஜ்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக மறுபடியும் எக்ஸ் 8 மறுபடியும் ஒய் கூட கொண்டு வரலாம், ஏன்னா என்கேஜ் பண்ணியாச்சு. ஒய்யை கொண்டு தான் 6 வந்துடும். சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போமா எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டையும் கூட்டினா 14, இந்த ரெண்டையும் கூட்டினா 14, இந்த ரெண்டையும் கூட்டினா 14. இப்போதைக்கு 30, 42 ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. 42 ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. எத்தனை நாள் ஆச்சு? 6 days ஆச்சு. 1 2 3 4 5 6 days ஆச்சு. இப்போ 7th டேல யோசிச்சு பாருங்க. இப்போ 7th டேல நம்மளோட டோட்டல் ஒர்க் வந்து 48 தான். அப்போ ஒரு 6 ஒர்க் பேலன்ஸ் இருக்கு. ஸோ 6 ஒர்க் பண்ற மாதிரி, ஓகேவா? 6 ஒர்க் பண்ற மாதிரி யார் இருக்கா? 2 பேர் இருக்காங்க. ஸோ ஒய்யோ இசட்டையோ போட்டோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 7ல் வந்து நிற்கும். ஆன்சர் 7ல் வந்து நிற்கும். பட் இதில் உங்களுக்கான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் வேணும். மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் வேணும். அப்போ நான் யாரை ஒர்க் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னா எக்ஸையே ஒர்க் பண்ண வைக்க போகிறேன். சரியா? எக்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணுவார்? 8 ஒர்க் பண்ணுவார். பட் ரெக்கார்டு 6 ஒர்க்கு தான். ஸோ அப்படிங்கும்போது 6/8 டைம் தான் எடுப்பார். விச் மீன்ஸ் 4ல் 3 பங்கு டைம் தான் எடுப்பார். ஓகேவா? அப்போ முக்கால் டேன்னு வச்சுக்கலாமா? 3/4 டேன்னு வச்சுக்கலாமா? ஸோ ஆல்ரெடி 6 நாள் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் வில் பி 6 3/4 விச் மீன்ஸ் இதான். எஸ், 6 hours 45 minutes. 6 hours 45 minutes. ஸோ 7 hours நிறைய பேர் மேபி போட்டிருக்கலாம். பட் வந்து கரெக்டாக உள்ள கீவேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் டைம் கேட்டதுனால நம்ம 6 hours 45 minutes அப்படிங்கிறது தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் மொத்த ஒர்க் எடுக்க போகிறீங்க, அதோட எஃபிஷியன்சி எடுக்க போகிறீங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது ஆல் ஆர் என்கேஜ் கொடுத்துருக்காங்க. சிடிஎஸ்ல இதே கொஸ்டின் வந்துச்சு. சிடிஎஸ்ல வந்து ஆல் ஆர் என்கேஜ்னு கொடுக்கல. ஸோ இதில் வந்து அந்த கீவேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம நிறைய ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவே அட்டன் பண்ணியிருக்கலாம். கிளாஸில் சால்வ் பண்ண மாதிரி ஒன் ஆஃப் த கொஸ்டின் நம்பர் ஆஃப் 0. ஓகேவா? ஸோ how many consecutive zeros? ஸோ இப்படின்னா நம்பர் ஆஃப் 0 ஆர் தேர் அட் த எண்ட் ஆஃப் த இன்டிஜர் அப்டேனிங் இன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னா பாருங்க, 25 power 50 இட் இஸ் நத்திங் பட் 5 into 5. ஸோ இங்கே ஒரு 50 இருக்கு, இங்கே ஒரு 50 இருக்கு, ரெண்டையும் சேர்த்தாலே 100 வந்துடுது. ஆன்சர் above 100. சரி, ஏன் above 100? 100 தானே இருக்கு. இங்கேப்பா 2 3 4 5 வந்துகிட்டே இருக்குமா? ஸோ 5ல் ஒரு 10 வந்திருக்கும், இன்னும் 10 15லாம் இருக்குது. ஸோ ஆன்சர் above 100. above 100 ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. ஆன்சர் 200. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கலாம். இல்லை சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓகே, 5ல் ஒரு 10, அடுத்து 10 15 20 25 ஆல்ரெடி நம்ம 100 சொல்லியாச்சு. ஸோ 2 4 6 8 சீரீஸ் போயிட்டு இருக்கு. ஸோ 5 பவரில் 10 வரும், 10 பவரில் 20 வரும், 15 பவரில் 30 வரும், மறுபடியும் 20 பவரில் என்ன வரும்? 40 வரும். உங்களுக்கு கரெக்டா? ஸோ இதை கூட்டினீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா ஒரு 100 வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு 100, இங்கே ஒரு 100, ஆன்சர் 200. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிருக்கலாம். பட் இது நம்ம கிளாஸில் சால்வ் பண்ணது அப்படின்னால நீங்கள் பார்த்த உடனே கண்டிப்பாக ஆன்சர் போட்டிருக்கலாம். ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. அனதர் ஒன் ஆஃப் த ஈஸி கொஸ்டின். ஸோ 1st Jan a man saved 1 rupee. 1st Jan a man saved 1 rupee. Second he saves 2 more. 2 rupee கிடையாது, 2 more. It is 1 plus 2 3 வரும் உங்களுக்கு. Next 3rd day he saves 2 more. Again 2 more na 5, அடுத்து 7, next 9, next 11, next 13, next 15. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா at the end of which date was his total savings is a perfect square as well as perfect cube. ஸோ நம்ம டெஸ்ட் சீரியஸில் இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் பெர்ஃபெக்ட் கியூபாக இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஸோ 1 is perfect square and perfect cube. Next number 64. 64 is nothing but 4 cube and 8 square. கரெக்டா? ஸோ 64 உனக்கு சம் வரணும் அப்படின்னா எத்தனை நம்பரை கூட்டணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்லாம் ஃபார்முலா தெரியும்ல, n into n plus 1/2. அந்த சீரியஸில் சம் ஆஃப் ஆட் நம்பர் ஃபார்முலா பார்த்துருக்கோம், n ஸ்கொயர். சம் ஆஃப் ஆட் நம்பர் ஃபார்முலா பார்த்துருக்கோம், n ஸ்கொயர். ஸோ 64 வரணும் அப்படின்னா, சம்மு 64 வரணும்னா அதுக்கு ரூட் எடுத்தால் போதும், ஆன்சர் வில் பி 8.
ஆன்சர் வில் பி 8. ஸோ 8th Jan அப்படிங்கிறது ஆன்சர். 8th Jan அப்படிங்கிறது ஆன்சர். இப்படி போட்டிருக்கலாம். சார் இல்லை எனக்கு ஃபார்முலா தெரியல, ஞாபகம் வரல நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நாட் டிஃபிகல்ட். இங்கே பாருங்கள். ஸோ 1 3 5 7 9 11 13 15. ஸோ சாய்ஸில் வந்து 7 8 9 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் கூட்டி பார்க்குறேன். இதை கூட்டி போக எனக்கு என்ன வருது? 64 வந்துடுச்சு. ஸோ 8 டேஸில் எனக்கு 64 வந்திருக்கும். ஸோ நீங்கள் 7 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கம்மியாக இருந்திருக்கும். எதுவுமே இந்த ஸ்கொயர் நம்பரோ இல்லைனா வந்து ஒரு ஸ்கொயர் அண்ட் கியூப் வர மாதிரி நம்பர் இருக்காது. ஸோ ஸ்கொயர் ஆஃப் கியூப் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் உங்களுக்கு 64 தான். ஸோ 64 வரணும் அப்படிங்கும்போது 8 டேஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணால் மட்டும் தான் வரும். சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் ஆட் பண்ணி கூட போட்டிருக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் எக்ஸீடிங் 1 minute. ஸோ ஒரு நிமிஷம் கூட ஆகாது இதை சால்வ் பண்ணுறதுக்கு. இந்த கொஸ்டினும் சிடிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். சிடிஎஸ்ல கேட்டதோட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. இதுவும் கிளாஸில் வரும்னு சொல்லிட்டு சொன்ன சம் தான். ஸோ இதை 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று நீங்கள் வந்து யூனிட் டிஜிட் வச்சு சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ அந்த சாய்ஸ்லாம் கூட சிடிஎஸ்ல கேட்டால் அப்படியே அதே சாய்ஸ் தான். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் யூனிட் டிஜிட் வச்சு சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வேறு நம்ம ரிமைண்டர் தேரியில் உள்ள ஒரே நம்பர் ரிப்பீட்டேஷன் வந்து அப்படின்னா 3 and 37 டிவைட் ஆகுங்கிற மாதிரி நம்ம ரூல் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த XY செட் மாதிரி. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? எப்படி பண்ணலாம்? யூனிட் டிஜிட் வச்சு பண்ணுவோம். ஸோ 2 power 333. ஸோ 2 power 333 அப்படின்னா 32 போயிடும். மீன்ஸ் நம்ம யூனிட் டிஜிட்டை பொறுத்தவரை 2ஓட சைக்கிள் லென்த் 4. ஸோ பவரில் உள்ள நம்பரை 4 ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 32 4 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 1 வரும். ஸோ யூனிட் பிளேஸ் 2. ரெண்டாவது இங்கே 3க்குமே சைக்கிள் லென்த் வந்து 4 தான். ஸோ பவரில் உள்ள நம்பரை 4 ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 20 போயிடும். ரிமைண்டர் 2 இருக்கும். ஸோ 3 square 9. ஸோ இதோட யூனிட் பிளேஸ் 2, இதோட யூனிட் பிளேஸ் 9. ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 அப்படிங்கிறது இதோட சம்மோட யூனிட் பிளேஸ். ஸோ 1 வருது அப்படின்னா கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 2 கிடையாது, 2 கிடையாது, 2 கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்படி சூஸ் பண்ணலாம். இல்லையா இன்னொரு இது சொல்கிறேன். இது வந்து 2 இல்லையா? ஆட் ஈவன் கான்செப்ட் சொல்லுவோம். ஸோ 2வை ஈவன் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். இது வந்து ஆட் நம்பர். ஆட் இன்ட்டு ஆட் போனால் உங்களுக்கு ஆட் நம்பர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஈவன் நம்பர் பிளஸ் ஆட் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? ஆட் நம்பர் தான் கிடைக்கும். ஒரு ஆட் நம்பர் கண்டிப்பாக ஈவன் நம்பரால் டிவைட் ஆகாது. ஸோ நாட் 2 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கலாம். ஈஸியாக பார்த்த உடனே சால்வ் பண்ணக்கூடிய சம். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்பா. What percent of water must be mixed with honey so as to gain 20% by selling the mixture at the cost price of honey? So ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா அப்படி நம்ம சம்மா சால்வ் பண்ண வேண்டாம், நீங்கள் ப்ராக்டிக்கலாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு 100 கிலோ ஹனி இருக்குது. 1 கிலோ ஹனி 1 ரூபி அப்படின்னா நம்ம வந்து 100 rupeesக்கு வாங்கியிருப்பீங்க. எனக்கு 20% ப்ராஃபிட் வரணும், ஆனால் நானும் 1 ரூபிக்கு தான் விற்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 கிலோ ஹனி தேவைப்படுதா? கரெக்டாக ஒரு 20 கிலோ ஹனி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சேம் 1 ரூபி விற்றீங்கன்னா உங்களுக்கு 20 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணணும், எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னா 20 kg மிக்ஸ் பண்ணணும். இட் இஸ் நத்திங் பட் 20%. இட் இஸ் நத்திங் பட் 20%. நார்மல் சம்மப்பா, நார்மல் சம். நீங்கள் இப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக 100 இருக்குது, 1 ரூபி, அப்போ 100 ரூபிக்கு வாங்கியிருப்பீங்க. எனக்கு 120 rupees கிடைக்கணும், சேம் 1 ரூபிக்கு சேல் பண்ணால் 20 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ 20% மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஆன்சரில் 20 இருக்குது, கொஸ்டின்லேயும் 20 இருக்குது. எஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் யூனிட் டிஜிட் வச்சு சால்வ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி சம். So what is the rightmost digit preceding the zeros, the value of 30 power 30? Guys கவனிங்க, 30 power 30 இதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது 0 இருக்குது. எத்தனை 0 இருக்குது? 30 0 வரும். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா 30 zeros வரும். பட் எனக்கு அவன் அது கேட்கல, 0க்கு அடுத்த நம்பர், சாரி ப்ரீவியஸ் நம்பர், ப்ரிசீடிங் நம்பர், 0க்கு முன்னாடி நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 3 × 10 பவரில் வந்து நான் 30 போட்டுக்கிறேன். இட் இஸ் நத்திங் பட் 3 power 30 × 10 power 30. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 30 zeros இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் நம்மளுக்கு 3 power 30யோட யூனிட் பிளேஸ். ஸோ இந்த சம்மை நீங்கள் ரஃபாக பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் என்ன அப்படின்னா 3 power 30 இதோட யூனிட் பிளேஸ் என்ன, அதுதான் கொஸ்டின். ஸோ 3யோட சைக்கிள் நம்மளுக்கு தெரியும் 4. ஸோ 30 நம்ம என்ன பண்ணுறோம், 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ரிமைண்டர் 2 கிடைக்கும். 3 power 2 is 9. So answer will be option D. So 3 power 2 is 9. Answer will be option D. So easy question. One of the easy question இது. Okay, next.
ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து HCF அண்ட் ஃபேக்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சம் பாருங்க. 421 and 427 when divided by the same number leave the same remainder 1. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 1 வருது. அப்போ 1 மைனஸ் பண்ணால் 420 and 426 இந்த ரெண்டு நம்பரையும் அந்த நம்பர் கரெக்டாக டிவைட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ how many number can be used? ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். as the divisor, how many number as the divisor? It is nothing but என்னது factor. how many number as the divisor? number of divisors are called factor. கரெக்டா நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ எத்தனை நம்பர் ஃபேக்டராக வருது அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஸ்டினே. அப்போ நான் ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். HCF என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கு HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 426 420ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அகெயின் உங்களுக்கு 420 6ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? 0 கிடைக்கும். ஸோ HCFல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிவைட் பண்ணும்போது எப்போ 0 வருதோ அதுதான் யாரு? HCF. ஸோ 6 தான் இந்த சம்மோட HCF. ஸோ 6ஆல் இந்த 421 அண்ட் 426 நான் 6ஆல் டிவைட் பண்ணும்போது 421 அண்ட் 427 இந்த ரெண்டு நம்பரையும் 6ஆல் டிவைட் பண்ணும்போது ஐ வில் காட் ரிமைண்டர் 1. ஸோ 6 வச்சு டிவைட் பண்ணும்போது வந்துடுச்சு. வேற எந்த நம்பர் வச்சுலாம் வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதோட ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 2 3 6 இந்த 4 நம்பர் தான் 6ஓட ஃபேக்டர். ஸோ இதை பார்த்தோன்னா 4 அப்படின்னு போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு. இதை பார்த்தோன்னே 4ன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு. இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா 6ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வரும், 3ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 வரும், 2ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 வரும், 1ஆல் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் ரிமைண்டரே வராது. கரெக்டாக? ஸோ அவ்வளோதான் சின்ன லாஜிக். ஸோ 3 நம்பர் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நம்ம சால்வ் பண்ணாலுமே இந்த ட்விஸ்ட்டை கவனமாக பார்த்துருக்கணும். சரியா? சேம் லைக் அகைன் இன்னொரு சம். இதுவும் HCF அண்ட் ஃபேக்டரோட காம்பினேஷன் தான். ஸோ A can X okay contains 399 liters of petrol okay and can Y contains 533 liters of diesel okay. They are to be bottled in bottles of equal size அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? HCF. Then so that whole petrol and diesel would be separated bottle. அப்போ வேற ஒரு பாட்டில் தான் நம்ம அடைக்க போகிறோம். கரெக்டா? the bottle capacity in terms of liter is integer. ஏன்னா நீங்கள் வந்து பாயிண்ட்ல வச்சு சொல்லக்கூடாது. அதனால பாட்டிலோட கெப்பாசிட்டி ஒரு முழு நம்பராக இருக்கும். then how many different bottle size are possible? ஸோ ஸோ அந்த பாட்டிலோட சைஸ் என்னன்னு கேட்டால் நம்ம டேரெக்டாக HCF போட்டுடலாம். கொஸ்டினை பாருங்க, how many different bottle size are possible? It is nothing but factor. ஸோ பாட்டிலோட சைஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், ரெண்டாவது அதோட ஃபேக்டரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 532. ஸோ சேம் தான் 532. இதை நம்ம வந்து 399ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 133. ஸோ அகெயின் நம்ம 399 வந்துடுது, உள்ளே வந்தது 399. இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? 0 கிடைச்சிருது. ஸோ 133 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? HCF. ஸோ 133யோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 7 19 133. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் இஸ் 4. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு லிட்டர் பாட்டிலே அடைக்கலாம், இல்லை அப்படின்னா 7 லிட்டர் பாட்டில் அடைக்கலாம், இல்லை அப்படின்னா 19 லிட்டர் பாட்டில் அடைக்கலாம், இல்லை அப்படின்னா 133 லிட்டர்ஸ் பாட்டிலில் அடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பாட்டில் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statement in respect of the sum s equal to x plus y plus z. ஓகே, எக்ஸ் ஒய் இசட்னு ஒரு 3 நம்பர் இருக்கு, அதை சம் பண்ணால் எஸ் கிடைக்குது. ஓகே, வேர் எக்ஸ் ஒய் செட் ஆர் டிஸ்டிங் பிரைம் நம்பர்ஸ் ஈச் லெஸ் தென் 10. ஸோ லெஸ் தென் 10 கீழே என்னென்ன பிரைம் நம்பர் இருக்குன்னு தெரியணும். என்னெல்லாம் இருக்கு? 2 3 5 7. We have 4 prime numbers. Out of 4, 3 numbers we have to choose. ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? யூனிட் டிஜிட் எஸ் வந்து 0 வரலாம், 9 வரலாம், 5 வரலாம் அப்படின்ற ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வரலாம் கேன் பினா கரெக்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. பட் ஸ்டில்
இதில் பாருங்களேன் less than 10 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 நம்பர் தான். இதுலேருந்து என்னென்ன பாசிபிலிட்டி பாருங்கள். இந்த 3 நம்பரையும் கூட்டினா உங்களுக்கு சம் வந்து 10 கிடைக்கும். இந்த 3 நம்பரையும் கூட்டினா சம் வந்து உங்களுக்கு 15 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 9 வர்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியும் odd plus odd gives even plus another odd என்ன தான் கிடைக்கும் உங்களுக்கு odd நம்பர் கிடைக்கும். இப்படி odd நம்பர் கிடைக்கலாம். தென் ஒரு ஈவன் ப்ளஸ் ஒரு ஈவன் கிடைக்கும். அது கூட ஒரு ஆடு கூட்டினா உங்களுக்கு ஆடு கிடைக்கலாம். கரெக்டாக? ஸோ இது வந்து வேறு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஒரே ஒரு ஈவன் நம்பர் போட்டு ஆடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈவன் தான் கிடைக்கும். ஸோ இது இல்லை. ஸோ இந்த 3மே ஆடு நம்பராக இருந்தால் தான் உங்களுக்கு ஆடு நம்பர் கிடைக்கும். நம்மளுக்கு இருக்கிறது 3 ஆடு நம்பர் தான் இருக்குது. அதை கூட்டும்போது 15 மட்டும் தான் வருது. ஸோ 0 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 5 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 9 வரதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ நான் ஒரு 3 நம்பர்ஸை கூட்டி 9 வராது. 2 நம்பர்ஸ் கூட்டலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம 9 வரும். 3 நம்பர்ஸ்க்கு 9 வரதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி 1 and 3 only. ஆப்ஷன் சி 1 and 3 only. நெக்ஸ்ட் கொஸ்டின் சீக்வன்ஸ். ஸோ இயர்லி ஒன்ஸ் கேட்டுட்டு இருக்க சீக்வன்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை இது வருது அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து 20 இருக்குன்னா 5 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் இது வந்து ஏஏபிசிடி பிபி போட்டிருக்காங்க, அடுத்து சிசி, அடுத்து டிடி. ஓகேவா? ஸோ ஏஏசிடி இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு என்ன போட்டுருக்காங்க பார்த்தா 2 பி இருக்குது, 2 சி இருக்குது, 2 டி இருக்குது, 2 ஏ இருக்குது. அவ்வளோதான் கான்செப்ட். ஆன்சர் சி. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். இதை சூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக பாஸ். எஸ், அனதர் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் எலங்கா பண்ணுற மாதிரி இருக்குப்பா. ஸோ வந்து பார்ட்னர்ஷிப்பில் கேட்டிருக்காங்க. 2 persons P and Q enter into partnership. ஸோ P இருக்காங்க, Q இருக்காங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ள என்டர் ஆகிறாங்க. ஸோ P puts 14,000 more than Q. ஸோ Q வந்து எக்ஸ் அமௌண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க எக்ஸ் ப்ளஸ் 14,000 போட்டிருக்காங்க. சரியா? எக்ஸ் ப்ளஸ் 14,000 போட்டிருக்காங்க. பட் P இன்வெஸ்டட் 8 months. ஸோ P வந்து உங்களுக்கு 8 months இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. Q இன்வெஸ்டட் 10 months. ஸோ Q வந்து 10 months இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இஃப் P ஷேர் இஸ் 400 more than Q ஷேர். ஸோ Pயோட ஷேர் வந்து எவ்வளோ? Qக்கு வந்து ஒரு அமௌண்ட் Qனே வச்சுக்கலாமா? ஸோ இது வந்து Q ப்ளஸ் 400 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? எஸ். ஸோ நம்ம பார்த்த எல்லாமே கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 2000 அப்படின்னா இதில் வந்து சால்வ் பண்ணலாமா? 2Q = 1600, Q = 800, which means Qக்கு வந்து 800 கிடைச்சிருக்கும், Pக்கு வந்து 1200 கிடைச்சிருக்கும். Pக்கு வந்து 1200 கிடைச்சிருக்கும். ஓகேவா? இதுவரை நம்ம பண்ணது எல்லாமே கரெக்ட். பட் என்ன கேட்டிருக்கான்? Pயோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ Pயோட கான்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியணும். ஸோ இதுக்கு நீங்கள் மேபி 2 விதமாக யூஸ் பண்ணலாம். நம்பர் 1, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வர மாதிரி அப்படி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போடலாம். எக்ஸ் ப்ளஸ் 14,000 by into 8. எஸ். ஸோ 8 means எக்ஸ் ப்ளஸ் 14,000. இது இங்கே வந்து 10x = இதை ரேஷியோ போட்டுக்கலாமா? 3:2. ரேஷியோ 3/2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ் வந்து உங்களுக்கு 16,000 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து 16,000 கிடைக்கும். 16,000 + 14,000 ஆன்சர் 30,000. 16,000 + 14,000 உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வில் பி 30,000. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 26th கொஸ்டின். P salary is 20% lower than Q salary, which is 20% lower than R salary. So by how much percent is R salary more than P salary? So Rக்கும் Pக்கும் ஒரு கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வேல்யூமே கொடுக்கல. ஸோ ஒன்றுமே இல்லை, பர்சன்டேஜில் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஆருக்கு வந்து நம்ம அசியூம் பண்ணோமா, ஆருக்கு வந்து ஒரு 100 வச்சுக்கலாமா? ஓகேவா? ஸோ Qயோட சேலரி எவ்வளோ? Q salary is 20% lower than R salary. இதில் 20% குறைச்சா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 80 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து P salary is 20% lower than Q salary. Qயோட salary வந்து 80. இதில் 20% பட் 16. ஸோ ஆன்சர் வில் பி 64.
64. ஸோ இப்போ P salary 64, Q salary 80, R salary 100. என்ன கேட்டிருக்காங்க? R salary more than P salary எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 36. ஸோ 36 64லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 56.25%. இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். ஸோ நான் ஈஸியான கொஸ்டின். பர்சன்டேஜில் ஈஸியான கொஸ்டின். பர்சன்டேஜில் அனதர் கொஸ்டின் பாருங்க. என் நம்பர் இஸ் மிஸ்டேக்கன்லி டிவைடட் பை 4 இன்ஸ்டெட் ஆஃப் மல்டிப்ளைங் பை 4. ஸோ 4 ஆல் டிவைட் பண்ணதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. வாட் இஸ் த பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சும்மா நீ சார் நம்பரே கொடுக்கல என்ன பண்ணுறது? நம்பர் தேவையில்லை. ஒரு நம்பர் 100ன்னு வைங்க. இதை 4 ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு 25 ஆன்சர் வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஆன்சர் 400ன்னு வந்துருச்சு. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 375. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த சேஞ்ச் இன் த ரிசல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 400 375 into 100. ஸோ 0 போயிடும். இதை 4 ஆல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 93.75 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 93.75% உங்களுக்கு இன்கரெக்ட், தப்பு. ஏன்னா உங்களுக்கு 25 வந்திருக்கணும், உங்களுக்கு வந்தது 400. ஸோ 370 மார்க்ஸ் வந்து தப்பாக போட்டிருக்கீங்க. ஸோ 400ல் 370 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 93.75%. அனதர் ஈஸியான கொஸ்டின் பர்சன்டேஜில். வென் டயக்ராம். வென் டயக்ராமில் நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஈஸியான ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 என்டிட்டிஸ் இருக்கிற மாதிரி. ஸோ பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? ஸோ 2 டயக்ராம் போடுறோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இங்கிலீஷில். தென் ஹிந்தி 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இதில் ஹிந்தியில். அடுத்து 15% ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது? இதை காமனாக போடக்கூடாது. இது வந்து பாஸ், இது வந்து பாஸ் இன் போத் சப்ஜெக்ட். ஆனால் கொடுத்தது ஃபெயில்டு. அப்போ மொத்தம் 100 ஸ்டூடெண்ட்ஸில் 15 ஃபெயில் அப்படின்னா 85 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்களா? 85 மெம்பர்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து 80 மெம்பர்ஸ் பாஸ் அப்படிங்கிறதுல 80 வந்து இங்கிலீஷில் பாஸு, 70 வந்து ஹிந்தியில் பாஸு. என்னப்பா 80 + 70 150 தான் வருது. 80 + 70 150. பட் இங்கே முதலி 85 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது 85-ஐ நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 65. தி 65 இஸ் நத்திங் பட் காமன். அப்போ 65% பாஸ் இன் போத் சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்ட்ல 5 மெம்பர் மட்டும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த சப்ஜெக்ட்ல 15 மெம்பர் மட்டும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில்டு ஒன்லி ஒன் சப்ஜெக்ட்? ஸோ ஃபெயில்டு ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் அப்படின்னா பாஸ் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் ரெண்டுமே சேம் தானே. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலுனா ஒரு சப்ஜெக்ட்ல பாஸு, ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 15 + 5 ஆன்சர் 20%. ஸோ நம்ம கிளாஸில் பார்த்த சேம் சம் மாதிரியே இருக்கு. ஓகேவா? ஸோ 2 டயக்ராம் போட போறீங்க, 80 70 போட போறீங்க, ரெண்டையும் கூட்ட போறீங்க 150. 15 வந்து ஃபெயில்டுன்னு சொல்லியாச்சு, அதை கழிச்சாச்சுன்னா 85. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 65. இந்த 65 வந்து எங்கே போயிடும்? காமனுக்கு போயிடும். ஸோ காமனுக்கு போயிட்டீங்கன்னா 5 மெம்பர்ஸ் ஹிந்தி மட்டும் பாஸ், 15 மெம்பர் இங்கிலீஷ் மட்டும் பாஸ். அப்போ ஒன்லி ஒன் சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்க யாரு? ஒன்லி ஒன் சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனவங்க. ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் 20. ஓகேவா? ஸோ சிம்பிள் சம் ஈஸியாகவே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லா சம்மும் ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? ஸோ குவான்ஸில் பொறுத்தவரை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி உள்ள சம்னா இந்த சம் சொல்லலாம். ஸோ அந்த கொஸ்டின் நான் ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா பார்த்தோன்னே போட முடியாது. எனக்கு ஈஸி அப்படின்னா பார்த்து ஒரு 10-20 செகண்ட்ல போட்டால் ஈஸி. ஸோ இது வந்து ஒரு 1 மினிட் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ 2 விதமாக சால்வ் பண்ணலாம். இந்த சம்மை சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து நான் ஃபார்முலாவே சால்வ் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னாலும் ஸ்டெப் வைஸும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க? என் ஃபாதர் செட் டு ஹிஸ் சன். மை சன்ட்ட சொல்கிற அப்படி என்ன சொல்கிறாரு? N years back I was as old as you are now. ஸோ N yearsக்கு முன்னாடி உனக்கு இப்போ எத்தனை வயசு இருக்கோ அத்தனை வயசு எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இட் இஸ் நத்திங் பட் ஃபாதர் மைனஸ் n. ஃபாதருக்கு n வயசை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா சன்னோட வயசு வந்துடும். கரெக்டா? ஃபாதர் மைனஸ் n ஈக்குவல் டு சன். அடுத்து மை ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 4 times ஆஃப் யுவர் ஏஜ் n years பேக். அப்போ ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 4 times ஆஃப் சன்னோட வயசு n years பேக். ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கோம். 2 ஈக்குவேஷன் இருக்கு. அது போக என்ன கொடுத்துருக்காங்க?
the sum of present ages of father and son is 130. So father plus son is equal to 130. So இதான் 3 ஈக்குவேஷன். இதான் 3 ஈக்குவேஷன். நீங்க ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா இதுல n equal to f minus sங்கிறது கிடைக்கும். ஸோ அதை இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு f and s வச்சு கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை இது கூட சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு s கிடைக்கும். s is equal to 15 கிடைக்கும். ஸோ தட் f is equal to 80 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 என்டிட்டிஸ் இருக்கு. f இருக்கு, n இருக்கு, s இருக்கு. இதுல 3மே இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு f s வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த f s ஐயும் இந்த f s ஐயும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு f அப்படிங்கிறது கிடைக்கும், s அப்படிங்கிறதுமே கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் தர் ஏஜ் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 30. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்த ஒன்று சால்வ் பண்ணுற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா சாய்ஸ்ல இருந்து f plus s is equal to 130 நம்ம சம்மல கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து f minus s, ஏன்னா எப்போவுமே சன்னோட வயசு ஃபாதரோட வயசோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ எடுப்போமா, 13 எடுத்துப்போம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2f is equal to 160, f is equal to 80 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ f 80 அப்படின்னா s is equal to உங்களுக்கு 50 கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 30. ஸோ இதை வந்து நீங்கள் சாய்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், சாய்ஸ் வந்து சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஃபார்முலா வைஸ் அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் டேக்கன் ஆகும். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் 30 years. 30th கொஸ்டின். ஸோ நம்ம வந்து மென்சுரேஷன் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஸோ அந்த இதில் ஃபேக்டை மட்டும் வச்சு கேட்பானா அப்படின்னா ஃபேக்டை வச்சு கேட்டதில்ல, பட் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டை வந்து நம்ம வந்து கிளாஸில் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே அந்த ஃபார்முலாஸ்லாம் டெரிவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், 1 meter cube is equal to 1000 liter. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதுனீங்கன்னா இந்த ஃபேக்ட் தெரியாமல் நீங்கள் மென்சுரேஷன் படிக்கவே முடியாது. ஏன்னா அதை வச்சு நிறையா கொஸ்டின் இருக்குது. சரியா? ஸோ யூபிஎஸ்சிலையும் இதை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ 2017 இருக்கட்டும், இல்லை வந்து 19 yearsல வந்து இதை வச்சுலாம் கேட்டிருக்காங்க. ஸோ 1 meter cube is equal to 1000 liter அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? 110 அப்படின்னா 1000 kg அப்படிங்கிறது கரெக்ட். பட் இந்த ஹெக்டேர் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஆஸ் அட்வொகேட்டாக இருக்கிறனால கிளாஸ் எடுக்கும்போது சென்ட்னா என்னது, ஏருனா என்னது, அதுக்கப்புறம் வந்து எப்படி லேண்டை மெஷர் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அப்படி சொல்லும்போது 1 acre ஈக்குவல் டு உங்களுக்கு 100 meter square. அப்போ 1 acre ஈக்குவல் டு 1 hectare ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 100 acre அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 1 hectare ஈக்குவல் டு 0000 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதுவுமே கரெக்ட். ஆன்சர் இஸ் டி. ஸோ யூபிஎஸ்சி எப்பவுமே ஃபேக்டில் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சிங்கன்னா இந்த 3மே நீங்கள் கரெக்டாக போட்டுருக்கலாம். லெட் எக்ஸ் பி a 2 digit நம்பர். ஸோ 2 digit நம்பர்னு சொல்லும்போது உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 2 digit நம்பரோட சிண்டெக்ஸ் வந்து 10x plus y. ஒரு 2 digit நம்பரோட சிண்டெக்ஸ் வந்து 10x plus y. அதே மாதிரி 3 digit நம்பருக்கு 100x plus 10y plus z. இந்த மாதிரி சம்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் y can be the another 2 digit number formed by interchanging the digit. என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க? 10y plus x சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இதில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். If x plus y is the, so x and y is the greatest 2 digit number. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் 2 digit நம்பர் கிடைக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு கிரேட்டஸ்ட் 2 digit நம்பர்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? கிரேட்டஸ்ட் 2 digit நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 99 இஸ் த கிரேட்டஸ்ட் 2 digit நம்பர். 10 இஸ் தி ஸ்மால் 2 digit நம்பர், ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர். ஸோ 2022 கொஸ்டின் கேட்கும்போது ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ 2024ல கிரேட்டஸ்ட் 2 digit நம்பர் வச்சு ஒரு சம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதை கூட்டுங்க. 11x plus 11y is equal to 99. 11 காமனாக எடுத்தா x plus y is equal to 99. ஸோ கட் பண்ணால் x plus y is equal to 9. ஸோ ஒரு 2 digit நம்பர் xyங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும், ஸ்மால் எக்ஸ். சரியா? ஒரு 2 digit நம்பர் xy அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ இதோட சம் வந்து எனக்கு 9 வரணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 digit நம்பர் என்னவா இருக்கும்? எனக்கு 18. கரெக்டா? இதை மாற்றி போட்டிங்கன்னா 81 கூட்டினா உங்களுக்கு 99 வரும். ஸோ இந்த மாதிரி 18, 27, 36, 4, 5, 6, 7 லாஸ்ட்டாக 81ல் முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் 4 இல்லைனா 8. ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான் வரும். என்ன அப்படின்னா எனக்கு வந்து 1827364554637281 இந்த மாதிரி 9 நம்பர்ஸ் வந்திருக்கா, 8 இருக்கா, 1 2 3 4 5 6 7 8. எஸ், 8 நம்பர்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஆன்சர் இப்போ 8 வருமா
இல்லை அப்படின்னா சேம் நம்பர் தானே மறுபடியும் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா 4 வருமானு டவுட் வரும். பட் இதில் உங்களுக்கு பாருங்க எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கொடுக்கல. ஜென்ரலி கண்டிஷன் கொடுப்பாங்க. இதில் வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் ஆர் லெஸ் தென் ஒய் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 4 வந்துருக்கும். பட் அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாதனால we can take answer as 8 because these 8 numbers are possible numbers. 8 numbers are possible numbers. So for this 35th question answer option D 8. So average topicல ஒரு ஈஸியான கொஸ்டின் பா. ஓகேவா? Consider the following. Okay. So 6 boys ஓட weight, 7 girls ஓட weight, 3 men, 4 women எல்லாமே ஈக்குவல் தான். ஓகேவா? So if the average weight of the woman is 63. Guys கவனிங்க, average weight 63 சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 4 women இருக்காங்க. கரெக்டா? இது வந்து sum of the weight. So 63 into 4 போட்டால் sum of the weight நீங்கள் எதுவும் மல்டிப்ளைலாம் பண்ண தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம தெரிஞ்சது ஒன்று தெரியுங்களா, sum is equal to average into number of term. ஸோ இதில் வந்து ஆவரேஜ் வந்து 63ன்னு சொன்னாங்க, நம்பர் ஆஃப் டேர்ம் 4. ஸோ இது உங்களுக்கு ஒரு சம்மு கிடைக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ். ஸோ பாய்ஸோட ஆவரேஜ் வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, 6 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ 63 into 4 நான் 6ஆல் டிவைட் பண்ணால் போதும். இதில் பாதி 3, இதில் பாதி 2, இது 1, இது 21. ஆன்சர் வில் பி 42 kg. ஸோ ஆவரேஜில் ஒன் ஆஃப் த ஈஸியான கொஸ்டின் யூபிஎஸ்சியில் 2024 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிருக்கலாம். இதில் பாருங்கள், இதான் மல்டிப்ளிகேஷனாக பெருசாக இருக்கா, ஒன்றுமே இல்லை, கான்செப்ட் தான். ஸோ சம்ஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டைம், இதை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதில் ஆவரேஜ் நீங்கள் போட போகிறீங்க, நம்பர் ஆஃப் டைம் அதில் இருக்குது, ரெண்டே நீங்கள் உங்களை மல்டிப்ளே பண்ண சொல்லலை, நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க, பாய்ஸோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க, மொத்தம் 6 பாய்ஸ் இருக்காங்க. சரியா? ஸோ இதை 6ஆல் டிவைட் பண்ணால் போதும், உங்களுக்கு 42 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி. ஸோ கிளாக்ல நம்ம டிட்டோ கிளாஸில் சால்வ் பண்ண சம் தான். ஸோ உங்களுக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். 90 டிகிரி எப்போ வரும், எத்தனை டைம் வரும், 180 டிகிரி எத்தனை டைம் வரும், 0 டிகிரி எத்தனை டைம் வரும். ஸோ 0 டிகிரி உங்களுக்கு 11 டைம்ஸ், 12 ஹவர்ஸில் 11 டைம்ஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஏன் அந்த ஒன்று குறையுது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது அப்படியே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ 10 to 2 பார்க்கும்போது 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள ஒரு டைம் 0 டிகிரி ஃபார்ம் ஆகும். 0 டிகிரி அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆயிருக்கணும். அவர் ஹேண்டோ மினிட் ஹேண்டோ ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லாப் ஆயிருக்கணும். ஸோ 10 to 11, 10:55 கொஞ்சம் தாண்டி அந்த டைமில் ஒரு டைம் ஃபார்ம் ஆயிரும். ஸோ 11 to 12, 12 to 1 இந்த டைமில் ஒரு டைம் தான் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த மாதிரி 11:55 கிட்ட நீங்கள் வந்து 0 டிகிரி ஃபார்ம் ஆகுனா ஃபார்ம் ஆகுது. பெர்ஃபெக்டாக 12 தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஸோ ஆன்சர் அது ஒரு 1. அடுத்து 1 o'clockலேருந்து 2 o'clockல 1:05 பக்கத்தில் ஒரு டைம் ஃபார்ம் ஆகும். ஸோ ஓவராலாக 10 to 2க்குள்ள 3 டைம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 டைம்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படி செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒன் ஆஃப் த யூபிஎஸ்சி சம். 2019 ரிப்பீட். ஸோ கேலண்டர் சம்மில் 2019 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சேம் சம்மை இப்போ ரிப்பீட் பண்ணியிருக்காங்கப்பா. சேம் சம்மை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ 2025 நீங்கள் யூஸ் பண்ண கேலண்டரை அகெயின் எப்போ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு ஃபேக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். +6 போட்டால் ஆன்சர் வந்துடும். ஆன்சர் 31. ஸோ ஆன்சர் 2031. இப்படி நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கலாம். இல்லையா சார் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வேணும்னு பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிக்கலாம். ஸோ 2025ல் சப்போஸ் அது மண்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே. ஸோ ஒரு கேலண்டரை நீங்கள் எப்போ மறுபடியும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் சேம் டே வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? அதே மாதிரி லீப் இயர், நான் லீப் இயர் அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ 2025 நான் லீப் இயர். ஸோ நான் லீப் இயரில் எப்போ எனக்கு மண்டே வருதோ அதுதான் எனக்கு ஆன்சர். ஸோ சும்மா நம்பர் போட்டுக்கலாம். 26, 27, 28, 29, 30, 31, 32, 33. எனக்கு சாய்ஸ் 33 வரை இருக்கு இல்லையா, அதனால் அதை போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இது மண்டே, இது வந்து டியூஸ்டே 2027, வெனஸ்டே 2028, தேர்ஸ்டே 2029, ஃப்ரைடே வரணும். ஆனால் ஃப்ரைடே வராது. என்ன வரும்? சாட்டர்டே வரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரல் இயரில் 52 வீக் + 1 டேஸ் இருக்கும். லீப் இயரில் 52 வீக் + 2 டேஸ் இருக்கும். அதனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். சரியா? ஸோ 31 அகெயின் சண்டே, 30 வந்து சண்டே, 31 மண்டே. ஸோ நான் மண்டேல தான் ஆரம்பித்தேன், அகெயின் மண்டே வந்துருச்சு. ஸோ 2025 கேலண்டரை நீங்கள் தாராளமாக 2031 யூஸ் பண்ணலாம். டேட்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ ஜென்ரலி நம்ம கிளாஸஸ் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஒரு லீப் இயருக்கு நெக்ஸ்ட் இயராக இருந்தால் +6 போடலாம், இல்லை அப்படின்னா +11 போடணும் அப்படிங்கிறது கிளாஸில் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இதே சேம் வந்து லீப் இயராக இருந்துச்சுன்னா
ப்ளஸ் 28 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். சரியா? ஸோ லீப் இயர் அந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணல, பட் ஈஸியான கொஸ்டின். ஆட் ஈவன் கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கொஸ்டின்ப்பா. உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் நம்பர் சால்வ் பண்ணி பார்த்துருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸில் என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்ட் இயரே ஆட் ஈவன் வச்சு நிறையா வந்திருக்கு. ஸோ ஆட் இன்ட்டு ஆட் ஆட், ஈவன் இன்ட்டு ஆட் ஈவன், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபார்மெட் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ PQ அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர், RS அப்படிங்கிறது ஈவன் நம்பர். கைஸ் கவனிங்க, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. எஸ்ஸுங்கிறது ஈவன் நம்பரா? எஸ்ஸுங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ இது எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டு அது கூட ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே ஈவனாக மாறிடுமா? எந்த நம்பராக இருக்கட்டும், ஒரு ஆட் நம்பர் ஈவன் எதானாலும் இருக்கட்டும், அது கூட ஒரு ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அது ஈவனாக மாறிடும். ஸோ முடிஞ்சு போச்சா? அடுத்து ரெண்டாவது வாங்க, Q மைனஸ் எஸ் அது இருக்கட்டும். இங்கேயும் பாருங்க, எஸ் வந்து என்னது எனக்கு ஈவன் நம்பர். ஸோ இந்த சீரீஸை ஒரு ஈவன் நம்பராக ஒரு எந்த நம்பராக இருக்கட்டுமே நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், எதுனாலும் பண்ணுங்கள். ஃபைனலி அந்த நம்பரை ஒரு ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஹோல் எல்லாமே ஈவனாக மாறிடும். அடுத்து இங்கே வாங்க, Q அப்படிங்கிறது ஆட் நம்பர், R அப்படிங்கிறது ஈவன் நம்பர். இல்லை பாருங்க, ஆட் ப்ளஸ் ஈவன் வி கெட் ஆட். கரெக்டா? அதுக்கப்புறம் இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் வி கெட் ஆட். அப்போ இந்த செட்டுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும். இது P பிளஸ் எஸ், Pங்கிறது ஆட் நம்பர், எஸ்ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ ஆட் பிளஸ் ஈவன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆடு தான் கிடைக்கும். தென் ஆட் இன்டு ஆட் வி கெட் ஆப்வியஸ்லி ஆடு தான். ஸோ ஒரு ஆட் நம்பரையும் ஆட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக 3 into 5 என்ன கிடைக்கும், 15 தான் கிடைக்கும். 15 இஸ் ஆட் நம்பர். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மூணுமே போட்டிருக்கலாம். சரியா? ஸோ இதில் நீங்கள் மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம், சார் எல்லா நம்பருக்கும் அப்படி வராது, எல்லா நம்பருக்கும் அப்படி வராது, ஏன் நீங்கள் வந்து இப்படி போட்டீங்க, நான் வேறு ஏதாவது நம்பர் செக் பண்ணேன் எனக்கு வந்து ஈவனும் வந்துச்சு அப்படின்னா, கைஸ் இதில் ஆல்வேஸ்ங்கிற வேர்டு இல்லை. சரியா? எக்ஸ்ட்ரீம் வேர்டு எதுவுமே இல்லை. ஸோ ஆல்வேஸ் ஈவன், ஆல்வேஸ் ஆட் அந்த மாதிரி வரல. ஸோ அப்படின்னா ஒரு நம்பர் வந்தால் கூட போதும், நம்ம இந்த ஆன்சர் போடலாம். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, அனதர் கொஸ்டின் கிளாக்ல இருந்து ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஸோ ஆங்கிள் பார்க்கணும், ஸோ ரெண்டு வேலை பண்ணலாம், பட் இதுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். Deta is equal to 30h minus 11/2m. Deta is equal to 30h minus 11/2m. So h அப்படிங்கிறது 4 hours, minute, m அப்படிங்கிறது 25 minutes. h na hour, m na minute. So 30 into 4 minus 11/2 into 25. So இதை போட்டிங்க அப்படின்னா இது ஒரு 120 வரும், இது 137.5 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மாடுலஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மைனஸ் போயிடும். ஆன்சர் வில் பி 17.5C. ஆன்சர் வில் பி 17.5C கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதை மட்டும் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஸோ கிளாக்ல 2 கொஸ்டின் ரொம்ப தாராளமாகவே ஈஸியாகவே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் பா 2019 கேட்டிருக்காங்க, 20 கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் யூஸ்ட் இன் நம்பரிங் ஏ 260 பேஜ் புக். ஸோ ஒரு 260 பேஜ் உள்ள புக்கில் நீங்கள் நம்பரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ 5 அப்படிங்கிற டிஜிட்டை எத்தனை டைம் எழுதிருப்பீங்க? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், 1லேருந்து 100 வரை 5 நம்ம 20 டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். 5 மட்டும் இல்லை, 1 2 3 4 9 எந்த நம்பராக இருந்தாலும் 20 டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். 100 to 200 வந்து அகெயின் சேம் 20 தான். 200 to 300 வந்து அகெயின் சேம் 20 தான். ஸோ 1லேருந்து 300 நம்ம 60 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? 1லேருந்து 300 260 தான் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 300க்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்போம்? 60 வந்திருக்கோம். ஸோ 60 ஆன்சர் கிடையாது. ஸோ 60க்கு அப்புறம் 65, 75, 85, 95 4 டைம்ஸ் இருக்குது. அந்த 4 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 56, ஆப்ஷன் பி. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி. அது இல்லாமல் நீங்கள் 1லேருந்து 100 பண்ணிங்கன்னா 20, எஸ் சேம் தான். 1லேருந்து 100 20, 100லேருந்து 200 அகெயின் 20. இப்போ வந்து 65 வரை என்னணுமா, 60 வரை என்னணும். அப்போ வந்து 205, 215, 225, 235, 245, 250, 51, 52, 53 இந்த மாதிரி என்னீங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ 1லேருந்து 300க்கு 60யா, 65, 75, 85, 95 மொத்தம் 4 தான் மிஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் 56ங்கிறத நீங்கள் டேரெக்டாகவே போடணும். ஏன்னா இது ஆல்ரெடி PYQ கிளாஸ்லேயே நிறைய டைம் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் இன் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஸோ இதில் 28 டேர்மோட சம் என்ன அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் இந்த மாதிரி சம் கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து என்ன கேட்டாங்க, 1 அப்படிங்கிற நம்பரை 9 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி அதோட சம் கேட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் தி சம் தான் இது. ஸோ இதில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 1 மட்டும் இருக்குது, 1. அடுத்து 2 டேர்ம் இருக்குது,
3, அடுத்து 3 டேர்ம் இருக்குது 6, அடுத்து 4 டேர்ம் இருக்குது 10, அடுத்து 5 டேர்ம் இருக்குது 15, அப்போ அடுத்து 6 டேர்ம் இருக்கும், என்ன வரும் 21, அடுத்து 7 டேர்ம் இருக்கும், என்ன வரும் 28. இப்போ என்ன அப்படின்னா 28 டேர்ம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 டேர்ம் 4 டேர்ம் 5 டேர்ம் 6 டேர்ம் 7 டைம்ஸ் இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ 28 டேர்ம் எப்போ வரும் அப்படின்னா n × n + 1/2 நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு பார்க்கணும். ஸோ n × n + 1/2 போடும்போது 28, அப்போ 7 செட்டு வருது, 7 செட்டு வருது. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 செட்டுக்கு நான் எழுதிட்டேன். இதை ஜஸ்ட் சம் பண்ணால் போதும். கரெக்டாக? ஸோ கூட்டி பாருங்க, 10 18 24க்கு 4 யூனிட் பிளேஸ் 4ன்னு வருது, ஆன்சர் 84. ஸோ மறுபடியும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84 தான் வரும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ஒரு ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக எழுதியே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் இருக்குது, ரெண்டாவது 2 டேர்ம் வருது, 3 டேர்ம் வருது, 4 டேர்ம் வருது அப்படிங்கிறத கூட்டி பார்த்தீங்கன்னாலும் போதும். ஸோ நீங்கள் எதில் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்கன்னா n × n + 1/2க்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் எத்தனை டேர்ம் வருதுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியான கொஸ்டின் பாது. ஸோ பெர்சன்டேஜில் நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எ பர்சன் பைஸ் 3 ஆர்டிகல்ஸ். ஸோ மொத்தம் ஒரு 3 PQR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபார் 3330. சரி, ஓகே. P காஸ்ட் இஸ் 20% மோர் தென் R காஸ்ட், R காஸ்ட் 20% மோர் தென் Q காஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், Q = 100ன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ ஆரோட காஸ்ட் என்னவா இருக்கும், R காஸ்ட் 20% மோர் தென் Q காஸ்ட்னா இது வந்து 120 வந்துடும். அப்போ P ஓட காஸ்ட் என்னவா இருக்கும், P காஸ்ட் 25% மோர் தானே, R காஸ்ட்னா 150 வந்துடும். கரெக்டா? ஸோ இந்த 3 கூட்டினா என்ன வருது, 370. ஸோ 3மே கூட்டினா 370. சரி பாருங்க, 370 அப்படிங்கிறது 3330. கரெக்டா? எனக்கு ஜென்ரலி நான் வந்து ஒரு நம்பர் எனக்கு தெரியாது, எவ்வளோ வேல்யூன்னு தெரியாது, ஜஸ்ட் 100 எடுத்து பண்ணும்போது எனக்கு 370 வந்துச்சு. ஸோ 370 is equal to 330. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் P கேட்டிருக்காங்க. P அப்படிங்கிறது 150. கரெக்டா? ஸோ 150ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 0 0. இது ஒரு டைம் போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், இது ஆக்சுவலாக 3 × 111 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 111னா 3 and 37 பேர் இருக்கும், இங்கே 9 மட்டும் இருக்கும். ஸோ 150 × 9 x = 1350. x = ஆப்ஷன் D 1350. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. பர்சன்டேஜை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒரு நம்பருக்கு ஒரு PQ அதில் ஏதாவது ஒரு இதுக்கு மட்டும் வேல்யூவாக நீங்கள் அஸ்யூம் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ண எடுத்துடலாம். ஸோ சம்மு 3330 கொடுத்துருந்தாங்க, எனக்கு சம்மு 370 தான் வருது. ஸோ 370 3330ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 100 நீங்கள் 150 நீங்கள் என்னவா கொடுப்பீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனை வச்சே நம்ம ஆன்சர் போட்டலாம். Okay, so 48th question, if the sum of 2-digit number is AB and CD, okay, AB இருக்கு CD இருக்கு, என்ன பண்றாங்க, 3-digit number கிடைக்குது, 1CE அப்படிங்கிறது 3-digit number கிடைக்குது. So where ABCDE denotes distinct digit, distinctனா தனித்தனியா வெவ்வேறான digits இருக்கு. Then what is the value of A ன்னு கேட்டிருக்காங்க. guys இதுல நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணா போதும். என்ன அப்படின்னா ஒரு எனி நம்பர், இந்த 2 நம்பரை கூட்டினா ஒரு நம்பர் வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 8 4 கூட்டினா இங்கே 2 வந்துடும், கேரி 1 வரும். இப்போ எனக்கு இந்த C தான் இங்கே வரணும் அப்படின்னா இதை C ஒரு 5 போடுறானே, 1 + 5 6. இப்போ 5 வருமா, 5 எப்போ வரும் அப்படின்னா எனக்கு இந்த 2ஐயும் கூட்டி 1 + A வந்து 10 வந்துச்சுன்னா தான் +5 சொல்லும்போது 15 வரும். கரெக்டாக? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஏயோட வேல்யூவா 9 இருந்தால் தான் கேரி கண்டிப்பாக ஒன்று வரும். யோசிச்சு பாருங்க, மேக்ஸிமம் நம்பர் 7 9 and 8 தான் இருக்குது. கரெக்டாக? மேக்ஸிமம் நம்பர் 9 and 8. ஸோ 9 and 8 போட்டிங்கன்னா அங்கே 17க்கு வந்து 7 வந்திருக்கும், மீதி இங்கே 1 கொண்டு போயிருப்பீங்க. நீங்கள் ஏக்கு பதிலாக 9 தவிர வேறு எந்த வேல்யூ போட்டாலுமே சரி, உங்களுக்கு வந்து கீழே உள்ள நம்பர் சேமாக ரிப்பீட் ஆகிற மாதிரி வரவே வராது. ஓகேவா? என்ன ரீசன் அப்படின்னா ஏ 9 இருக்குது, கேரி 1 வருது, சேர்த்து 10 ஆயிரும். கரெக்டாக? 10 போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்தாலும் சரி, 1 ஒரு 2 இருந்துச்சுன்னா 12, 3 இருந்துச்சுன்னா 13, 5 இருந்துச்சுன்னா 15. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ போட்டாலும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த A + 1 கண்டிப்பாக என்னவா வரணும், 10 வரணும். ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன்
ஏ. ஸோ நீங்கள் லாஜிக்கலாக பண்ணாலே ஆன்சர் வந்திருக்கும். மோரோவர் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ 9 and 8 செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நம்பர் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்காது. இந்த இடத்துல 9 போடும்போது கண்டிப்பாக அந்த நம்பர் வந்திருக்கும். ஸோ 2 டைம் செக் பண்ணாலே போதும், ஆன்சர் போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 numbers x, y, z are selected from the set of first 7 natural number. ஸோ நேச்சுரல் நம்பர் நமக்கு என்னென்னு தெரியும், என்னென்ன 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த 7 நம்பர்லேருந்து ஒரு 3 நம்பர் எடுக்க போகிறோம். such that x என்ன சொல்றாங்க, x greater than 2y greater than 3z. ஸோ எக்ஸ் ஒய் செட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு நம்பர் எடுக்க போகிறீங்க. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிளாக கரெக்டாக வரணும். ஸோ இந்த மாதிரி ஹவு மெனி சச் டிஸ்டிங் ட்ரிப்ளெட்ஸ் ஆர் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு யோசிச்சு தான் ஆகணும், சரியா? ஸோ இதுக்கு என்னென்ன வருது அப்படின்னா ஆக்சுவலாக ஆன்சர் 4 ட்ரிப்ளெட். ஏன்னா நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா 1, 2, 3, 4 மொத்தமே 4 ஆன்சர். நீங்கள் 10, 20 வருதுன்னா 20 ட்ரிப்ளெட் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பட் 4 வரதானே வருது, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். இசட்டுக்கு 1 போடுங்க, ஒய்க்கு 2 போடுங்க, எக்ஸுக்கு வந்து என்ன போடலாம் அதை நம்ம யோசிப்போம். இசட்டுக்கு 1 போட்டால் 3, அடுத்து இதுக்கு 2 போட்டால் 4. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போடலாம், எக்ஸுக்கு பதிலாக 5 போடலாம். இல்லைனா சேம் 1, 2 போட்டுட்டு 6 போடலாம், சேம் 1, 2 போட்டுட்டு 7 போடலாம். கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வரும், அடுத்து 6, 4, 3 வரும், அடுத்து 7, 4, 3. ஸோ 3 ட்ரிப்ளெட் வந்தாச்சு. வேற பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ புரியுதா? இசட்டுக்கு பதிலாக நம்ம 1 போட்டிருக்கோம், அப்போ ஆன்சர் 3 வரும். ஒய்க்கு பதிலாக 2 போட்டிருக்கோம், ஆன்சர் 4 வரும். எக்ஸுக்கு 5 போடலாம், அப்போ இது கிரேட்டர் தான் வந்துடுச்சு. 6 போடலாம், 7 போடலாம். ஸோ 3 பாசிபிலிட்டியுமே கிரேட்டர் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ், வேற நம்பர் மாற்றி போட்டு பார்க்கலாம், சரியா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 போடுவோம், சாரி இசட்டுக்கு பதிலாக 1 போடுவோம், ஒய்க்கு பதிலாக 2 போட்டாச்சுல, இப்போ 3 போட்டு பார்ப்போம். இப்போ ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இதில் 1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 தான். இதில் 3 போட்டால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 3 into 6 வந்திருக்கும். நம்ம 7 வரை யூஸ் பண்ணலாம், இல்லை 7 போட்டுக்கலாம். அப்போ இங்கே 7 போட்டுக்கலாம். ஸோ பாருங்க 1, 2, 3, 4 ட்ரிப்ளெட்ஸ் ஆர் பாசிபிள். 4 ட்ரிப்ளெட்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ இதை இப்படி சால்வ் பண்ணால் தான் பண்ண முடியும். மேபி எக்ஸாம் ஹாலில் வந்து இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ் ஒய் செட்டுக்கு தான் நம்பர் நீங்கள் போட போகிறீங்க. போட போகும்போது இந்த மாதிரி கிரேட்டர் இருக்கணும். ஸோ இந்த சமம் நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா ஏபிஜிபி பார்க்கும்போது, இல்லைனா வந்து பெர்முடேஷன் பார்க்கும்போது இந்த அரித்மெட்டிக்கில் போகுது அப்படிங்கிற சம்ஸில் இந்த மாதிரி நம்ம வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம், சரியா? ஸோ சால்வ் பண்ணலாம், ட்ரை பண்ணிருக்கலாம். பட் பிரச்சனை இல்லை, ஏன்னா மொத்தம் நம்மளோட அனலைசிஸில் வந்து அரௌண்ட் ஒரு 40 to 45 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆர்சியே அட்டன் பண்ணல, 2 மணி நேரமும் உட்காந்து ஒரு 40 கொஸ்டின் போட்டிருந்தாலுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் மேபி நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா a total cost of 4 orange plus 6 mango plus 8 apple is twice of 1 orange, 2 mango, 5 apple. It is nothing but 2 orange plus 4 mango plus 10 apple. கரெக்டா? ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் பாருங்க, இதை அப்படியே மைனஸ் பண்ணி பார்ப்போம். இதான் கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டா, மைனஸ் பண்ணி பார்ப்போம். 2 orange plus 2 mango is equal to 2 apple. It is nothing but orange plus mango is equal to apple. ஸோ இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், சரியா? ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 1 ஆரஞ்ச் அண்ட் 1 மேங்கோ. ஸோ 1 ஆரஞ்ச் அண்ட் 1 மேங்கோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிள். கரெக்டா? ஸோ ஆரஞ்ச் பிளஸ் மேங்கோ இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் நம்மளுக்கு வந்துச்சு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதை தான் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 3 ஆரஞ்ச் பார்ப்போமா, 3 ஆரஞ்ச் plus 5 mango and 9 apple is equal to total cost of 4 orange plus 6 mango plus 8 apple. இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதை மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இதை அங்கே மைனஸ் பண்ணலாம். 1 orange plus 1 mango is equal to 1 apple. ஸோ இதான் நம்மளுக்கு வந்துச்சு. 1 orange and 1 mango is equal to 1 apple. So condition same satisfy ஆயிடுச்சு. So first statementமே correct. So option C both 1 and 2. So நீங்கள் இதில் பெருசாக ஈக்குவேஷன் மாதிரி எதுவுமே ஃபார்ம் பண்ண தேவையில்லை. கொடுத்துருக்கதை வச்சு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எஸ். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து யூனிட் டிஜிட் வச்சு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி another one of the question. ஸோ இதுவுமே 2 வேல சால்வ் பண்ணலாம். நம்பர் 1
2 power 5, 2 ஓட cycle length 4, so 5 4 ஆல் டிவைட் பண்றோம், remainder 1, so 2 power 1 answer 2, so 32 power 5 ஓட யூனிட் பிளேஸ் 2 வந்துரும், plus 2 power 27, 2 ஓட cycle 4, 27 4 ஆல் டிவைட் பண்றோம், 24 போயிரும், remainder 3, 2 power 3 8, so இதோட யூனிட் பிளேஸ் 2 plus இதோட யூனிட் பிளேஸ் 8, ரெண்டையும் கூட்டிங்கன்னா யூனிட் பிளேஸ் 0ன்னு வரும், so 0ன்னு முடிஞ்சுன்னா கண்டிப்பா 10ஆல டிவைட் ஆகும். நீங்க இப்படி சால்வ் பண்ணிருக்கலாம். இல்ல அப்படின்னா 32வை 2 power 5 power 5ன்னு போட்டுக்கலாம், plus 2 power 27, it is nothing but 2 power 25 plus 2 power 27, so 2 power 25 நீங்க காமனா வெளிய எடுத்தீங்கன்னா 1 plus 2 power 2, it is nothing but 2 power 25 into 5 power 1, so இதை நீங்க யூனிட் டிஜிட் நினைச்சா யூனிட் டிஜிட், நம்பர் ஆஃப் ஜீரோ நினைச்சா நம்பர் ஆஃப் ஜீரோ. ஸோ இந்த சம்ல என்ன அப்படின்னா 2 power 25 இருக்கு, 5 power 1 தான் இருக்கு, 5 power 1 தான் இருக்கு. ஸோ இதுல எத்தனை ஜீரோ ஃபார்ம் ஆகும்? ஒரு ஜீரோ ஃபார்ம் ஆகும். ஸோ தி ஆன்சர் வில் பி divisible by 10. ஸோ அந்த நம்பர் 10ஆல டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் உங்களுக்கு சி கிடைக்கும். ஸோ யூனிட் டிஜிட்டை வச்சு another one of the question. நெக்ஸ்ட் எஸ். ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸாம் ஹாலில் நிறைய பேர் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கொஸ்டின் பா என்ன அப்படின்னா, let p and q பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் satisfying p less than q, p less than q ஆ இருக்கணும், and p plus q is k வா இருக்கணும். So what is the smallest value of k? What is the smallest value of k that does not determine the p and q uniquely? ஸோ இப்போ என்ன அப்படின்னா pக்கும் qக்கும் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன், ரெண்டையும் கூட்டினா k கிடைக்க போகுது. எனக்கு என்ன அப்படின்னா pயோட வேல்யூ qயோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து யூனிக்காக இருக்கக்கூடாது. அப்போ எந்த கேயோட வேல்யூக்கு பியோட வேல்யூயும் கியூட வேல்யூயும் யூனிக்காக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ சாய்ஸஸ் வந்து 3 4 5 6 மொத்தமே 4 நம்பர் தான் இருக்கனால செக் பண்ணி பார்த்துக்கலாம். இருங்க, பி லெஸ் தென் கியூ கொடுத்துட்டாங்க, பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பியோட வேல்யூ போடலாமா? கேயோட வேல்யூ என்னெல்லாம் இருக்குது? 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. இதுதான் உங்களுக்கு கேயோட வேல்யூ கொடுத்துருக்குது. ஸோ சால்வ் பண்ணுவோம் வாங்க. இதில் 1 plus 2 போட்டுக்கலாமா? எஸ். பியோட வேல்யூ 1, கியூட வேல்யூ 2, ரெண்டையும் கூட்டினா 3. இப்போ நீங்கள் டிஸ்டிங்க்டாக சொல்லிடலாம் யூனிக்லி. எஸ், பி ஹேஸ் த வேல்யூ ஆஃப் 1, கியூ ஹேஸ் த வேல்யூ ஆஃப் 2. அப்போ இது தப்பு. எனக்கு வந்து டஸ் நாட் டிட்டர்மைன், என்னால் கண்டுபிடிக்க கூடாது அந்த மாதிரி இருக்கணும். சரியா? அடுத்து ரெண்டாவது, பிக்கு வந்து 1, கியூக்கு வந்து 3, ரெண்டையும் கூட்டினா 4. ஸோ 2 plus 2ன்னு போடலாம். பட் 2 plus 2 இஸ் பி லெஸ் தென் கியூ கண்டிஷன் வராது. ஸோ பி வந்து 1ங்கிறது ஷுர், கியூங்கிறது 3ங்கிறது ஷுர், கேங்கிறது 4ங்கிறது ஷுர். ஸோ இதுலேயும் நம்மளால் என்ன சொல்ல முடியுது? யூனிக்காக சொல்ல முடியுது. பட் என்ன கேட்டிருக்காங்க? யூனிக்காக சொல்லக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 5க்கு வந்து 1 plus 4ன்னு போடலாம் 5. நெக்ஸ்ட்டு 2 plus 3ன்னு போடலாம் 5. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி? பியோட வேல்யூ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கியூ? கியூட வேல்யூ 4 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ என்னால் சொல்ல முடியல, யூனிக்காக இதுதான் வேல்யூன்னு சொல்ல முடியல. ஸோ டஸ் நாட் டிட்டர்மைன் சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்சர் வில் பி 5. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் 6க்கு அப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எஸ் 1 plus 5ன்னு போடலாம், 2 plus 4ன்னு போடலாம். இதுலேயும் யூனிக்காக சொல்ல முடியாது. அப்போ 6 ஆன்சர் வரும் தானே? கிடையாது. ஏன் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் கே 5. இதில் தான் பி லெஸ் தேன் கியூன்னு இருந்துச்சு அப்படின்னா, பி பிளஸ் கியூ கே அப்படின்னா என்னால் யூனிக்காக சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி 5. ஸோ பட் இந்த கான்செப்ட் வந்து எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு தோணி இருக்குமான்னு தெரியல. பட் ஸ்டில் ஈஸியான கான்செப்ட் தான். சரியா? எஸ். ஸோ 2024 கொஸ்டின் ஒரு ஓரளவுக்கு ஈஸி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், டைரக்ஷன்லேருந்து 2 சம்மு டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. தென் ஆல்சோ இது வந்து 2021 22ல் கேட்ட கொஸ்டின் மாதிரியே இருக்குது. ஓகேவா? வாசிங்க ஸ்டோரியை. எ பர்சன் வாக்ஸ் 100 meters straight from his house. ஓகே. ஸோ அவரோட வீடு எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு தெரியாது. ஸோ டைரக்ஷன் போடும்போது எப்பவுமே சொல்லியிருக்கேன், நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட், இதை ஒரு சைடில் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். வீட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டாரு. தென் இது 100 மீட்டரா? சரி பரவாயில்ல. டேர்ன் லெஃப்ட், டேர்ன் லெஃப்ட், வாக் 100, அகெயின் டேர்ன் லெஃப்ட், வாக் 300. அப்போ இது 100, இது வந்து ஒரு 200, 300 வந்துட்டாரு. தென் டேர்ன் ரைட், வாக் 100. ஓகே. டு ரீச்சஸ் ஹிஸ் ஆஃபீஸ். இவர் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து என்னது? ஆஃபீஸு, இது வந்து ஹோமு. ஓகே.
ஸோ அப்போ டயக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன் விச் டைரக்ஷன் டஸ் ஹி இனிஷியலி வாக் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் இஃப் ஹிஸ் ஆஃபீஸ் எக்ஸாக்ட்லி ஆன் த நார்த் ஈஸ்ட். ஓகே, இங்கே பாருங்க, இங்கேருந்து இது என்ன டைரக்ஷன்? நார்த் ஈஸ்ட். அப்போ நார்த் ஈஸ்ட் கரெக்டாக தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போ இனிஷியலி இவர் எங்கே போயிடும்? இங்கே பாருங்க, இதான் நார்த் ஈஸ்ட். ஸோ டைரக்ஷன் பாருங்க. ஸோ நம்ம டயக்ராம் வரைஞ்சிருந்தோம், நார்த் ஈஸ்ட்டில் கரெக்டாக இருக்குது. அப்போ இனிஷியலி எங்கே போயிருப்பாரு? சவுத் டைரக்ஷனில் போயிருப்பாரு. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி, சவுத். சரியா? ஒன்றுமே இல்லை, டைரக்ஷனை பொறுத்தவரை எப்போவுமே நான் சொல்கிறது நார்த்து சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் ஒரு சைடில் போட்டுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செம்ம சால்வ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் சார் நீங்கள் ஃபஸ்ட்டே டவுன் போட்டிங்க, நாங்கள் வந்து மேலே ஸ்டார்ட் பண்ண ஆன்சர் வருமா? கண்டிப்பாக நீங்கள் மேலே ஸ்டார்ட் பண்ணாலும் லாஸ்ட்டாக அந்த டைரக்ஷன் வரும்போது நீங்கள் திருப்பி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி, சவுத். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. எ பர்சன் வாக்ஸ் 100 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ இதுலேயுமே என்ன பண்ணணும்? நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட் இதை நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே போகிறாங்க? வெஸ்ட் போகிறாங்க. ஓகே, 100 மீட்டர். தென் ஹி டர்ன் லெஃப்ட், வாக் 100 வந்தாச்சு. தென் ஹி டர்ன் 225 கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக் எப்படி ஓடும்? இப்படி தான் ஓடும் இல்லையா? அது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டப்புன்னு வாட்சில் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி போகுது அப்படின்னா அங்கே பாருங்கள், இங்கேருந்து 225. ஸோ அது ஃபஸ்ட்டு. இது 180 டிகிரி. ஓகேவா? 180 + 90 என்ன வரும்? 270 வந்துடும். எனக்கு 225 தான் வேணுமா? ஓகே, அப்போது 180ல் மீதி போச்சுன்னா 45 டிகிரி இருக்குது. இட் இஸ் நத்திங் பட் என்ன? இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஒரு 90, இது ஒரு 45. இந்த ஆங்கிள் தான் எனக்கு 225 அண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு 45 டிகிரி ஆங்கிளில் மூவ் ஆகிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இன் விச் டைரக்ஷன் ஹி வாக் நவ். ஸோ இது என்ன டைரக்ஷன்? இது நார்த் ஈஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வெஸ்ட்டில் வந்தாங்க, அடுத்து சவுத்தில் வந்தாங்க, மறுபடியும் கிளாக் வைஸில் சுற்றி இப்படி போகிறாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் போகிறாங்கன்னு அர்த்தம். ஆப்ஷன் டி. ஸோ டைரக்ஷனில் கேட்ட 2 சம்முமே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு சிசாட்டில் ரெக்கார்டு மார்க் எடுத்துறதுக்கான ஒன் ஆஃப் தி பாசிபிள் வேப்பா. ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா சஃபிஷியன்சியில் மட்டும்தான் நம்ம வந்து தெளிவாக நம்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதுலேயுமே ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் கொண்டு வரது இங்கே தான்ப்பா. ஏன்னா இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா இல்லைனா வந்து டேட்டா சஃபிஷியன் ஆப்டிடியூடானே தெரியல. பாருங்கள், ஸோ ஸ்டேட்மெண்ட் அசெஷன் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இந்தியா இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியா வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க். அப்படி இருக்கிறதுனால இந்தியா இஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லலாமா? ஏன் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம், நம்மளுக்கு தேவை இருக்குது. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது, டஸ் நாட் இம்போர்ட்னு சொல்லலாமா? ஏன் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா மறுபடியும் வேற வந்து வாங்கிக்கலாம், அப்படியே சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி, நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை, ஏன்னா ரெண்டுமே நம்ம சர்டனாக சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே தப்பு அப்படிங்கிறது தான் ஆன்சர். டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அரௌண்ட் ஒரு 10 to 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னாலே ஒரு கொஸ்டின் இருக்கும், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சால்வ் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் நிறையா கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தனியாக இந்த சாய்ஸஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 1 only, 2 only, both, neither அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் 1 alone sufficient, 2 alone sufficient, both required, நெய்தர் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த ஃபார்மெட்டையே உடச்சி எய்தர் வச்சு இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணலாம், இல்லை 2 வச்சும் பண்ணலாம், ரெண்டுமே வராது அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டினை வாசிங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எம் அண்ட் என். எம் அண்ட் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ என்னோட வேல்யூ என்னங்கிறது நம்ம தெளிவாக பர்டிகுலராக ஒரு வேல்யூ சொல்லணும். ஓகேவா? ஸோ உங்கள் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் ப்ளஸ் என் கிரேட்டர் than mn. ஃபார் எக்ஸாம்பிள் எம்முக்கு வேல்யூ 1, என்னுக்கு வேல்யூ 2 போட்டால் கிரேட்டர் than mn 2 பேருக்குனா 2 வருது. எஸ், இது கரெக்ட். அப்போ எம்முக்கோட வேல்யூ என்னோட மிக்ஸ் பண்ணிடலாமா? இதுதான் வேல்யூன்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எம் கிரேட்டர் than என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ 2 போடலாம். 2 + 1 கிரேட்டர் than 2 இப்படி இருக்கலாம். இல்லைனா 3 + 1 கிரேட்டர் than 3. அப்போ இதுவும் வேல்யூ வருது. அப்போ எம்முக்கு 2ம் வரலாம், 3யும் வரலாம், என்ன நம்பராலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதை வச்சு என்னால் எம் அண்ட் என்னோட வேல்யூ பெர்ஃபெக்டாக சொல்ல முடியல. ஸோ ஹெல்ப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 2க்கு போகிறேன். த ப்ராடக்ட் ஆஃப் mn is 24. ஓகே, ப்ராடக்ட் 24. அப்போ பார்க்குறேன் 24 × 1, அதுக்கு அடுத்து 12 × 2, அதுக்கு அடுத்து 6 × 4, 8 × 3. ஸோ இது எல்லாமே 24 எனக்கு வருது. பட் 4 பாசிபிலிட்டிஸ் வருது. இப்போ இதில் ஏதாவது ஒன்று ஆன்சர் எடுக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது.
எனக்கு எம்ஏன்னு வந்துருச்சு, ப்ராடக்ட் சொல்லிட்டாங்க, ப்ராடக்ட் 24 சொல்லிட்டாங்க. பட் எது எம்மு எது என்னென்ன எடுக்கணும்ல அதுக்கு எனக்கு இந்த கண்டிஷன் தேவைப்படுது. இப்போ நான் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் நான் எம் ப்ளஸ் என்னு போடணும், கிரேட்டர் தென் எம்ன்னு வரணும், எம் கிரேட்டர் தென் என்னு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ ப்ளஸ் என் போடலாமா? எஸ், கிரேட்டர் தென் எம்என் 24. எஸ், இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதில் வந்து ப்ளஸ் போட்டால் என்ன வரும்? 14 வரும். இது வந்து 24 வரும். இது இன்கரெக்ட். இதை ப்ளஸ் பண்ணால் 10 வரும். இங்கே வந்து 24 தான் வரும். இன்கரெக்ட். இதை ப்ளஸ் பண்ணால் 11 வரும். இங்கே 24 வரும். இதுவும் இன்கரெக்ட். ஸோ ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் 2 நம்மளுக்கு 4 பாசிபிலிட்டிஸ். ஸ்டேட்மெண்ட் 1க்கு நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு 24 1 greater than 24 இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் வருது. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் சி. The question can be answered by using both statement together but cannot be answered using either statement alone. ஸோ இந்த கொஸ்டினால ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ண முடியல, பட் 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ண முடியுது. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒன்லி டேட்டா சஃபிஷியன்சிக்கு மட்டுமே தனியாக ஒரு 3 hour செஷன் பிளான் பண்ணி கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா ஒரு 14 வரை வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுக்காண்டி தனியாக ஒரு கிளாஸ் கொண்டு போகணும். ஆஸ் பர் அவர் எக்ஸ்பெக்ட் 11 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா யாராவது ஃபோன் யூஸ் பண்ணி நெட்டில் ஏதாவது டவுன்லோட் பண்ணால் அந்த நாலேஜ் போதும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வாட் இஸ் த டைம் ரெக்யூர்ட் டு டவுன்லோட் யூர் சாஃப்ட்வேர்? ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு மூவி எனிதிங் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையானது? ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்பீடில் டவுன்லோட் ஆகும்? ஆமாம், ஸ்பீடு தெரிஞ்சால் தான் டைம் கண்டுபிடிக்க முடியும். அது தெரிஞ்சால் மட்டும் போதுமா? இங்கே இருக்குது என்னது? இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் 2.4 கிலோபைட். கேபி, கிலோபைட்னு அதிகம் கேபி. நம்ம ஃபோனில் கேபின்னு வரும் இல்லையா? கேபி எம்பி ஜிபின்னு வரும் இல்லையா? அதில் கேபி அப்படிங்கிறது கிலோபைட். அப்போது 2.4 கேபியில் இருந்துச்சுன்னா எவ்வளோ டைமில் டவுன்லோட் ஆகும்னு கேட்டிங்கன்னா அது சொல்லலாம். பட் ஃபைலோட சைஸ் தெரியணும்ல. ஃபைலோட சைஸ் வந்து 12 மெகாபைட். அப்போது ஒரு 12 மெகாபைட் ஒரு சைஸ் இருக்குது. அந்த ஃபைல் எவ்வளோ டைமில் டவுன்லோட் ஆகும்னு கேட்டால் எனக்கு அந்த இதோட சைஸும் வேணும், ரேட் ஆஃப் டவுன்லோடும் வேணும். இந்த ரெண்டுமே இருந்தால் தான் டைம் சொல்ல முடியும். ஸோ எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வேணும். ஆன்சர் சி. த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் பட் கேனாட் பி ஆன்சர் பை யூசிங் ஏதர் ஸ்டேட்மெண்ட் அலோன். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஈஸியான கொஸ்டின். டேட்டா சஃபிஷியன்ஸில் ஒரு ஈஸியான கொஸ்டினா இது ஒன் ஆஃப் த ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் எஸ், இது ஒன் ஆஃப் த ட்ரிக்கி கொஸ்டின் தான். இங்கே வாங்க. ஸோ வாட் இஸ் த யூனிக் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேர் எக்ஸ் ஒய் ஆர் டிஸ்டிங் நேச்சுரல் நம்பர்? ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு டிஸ்டிங் நேச்சுரல் நம்பர் இருக்குது. அதோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஆட். அப்போ ஒரு நம்பர் இருக்குது. எந்த நம்பரால் போடுமா? ஒரு 15/5 = 3. ஸோ எக்ஸ் பை ஒய் இஸ் ஆட். எஸ் கிடைச்சிடுச்சு. அப்போ இதை நீங்கள் இந்த நம்பராக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா முடியாது. வேறு ஏதாவது நம்பர் போடுவோமா? 10/2 = 5. இதுவும் எனக்கு ஆடு வருது. வேல்யூ வருது. அப்போ எனக்கு வந்து இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நான் 15 எடுப்பேனா இல்லை 10 எடுப்பேனா? அப்போ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்போ இதை ஹோல்டு பண்ணுவோம். ஓகே, ஆடு நம்பர் வரணுங்கிறது ஒரு உண்மை தான். பட் இதை ஹோல்டு பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து எக்ஸ் ஒய் வந்து 12. ஸோ எக்ஸ் ஒய்ங்கிற 2 நம்பராக மல்டிப்ளை பண்ணால் 12 வருதா? அப்போ என்னலாம் வரும்? 12 × 1, 6 × 2, 3 × 4. ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, இதில் அடுத்து செக் பண்ணுவோம். இதை பார்க்கும்போது எனக்கு வந்து எக்ஸ் ஒய் டிஸ்டிங்காக இல்லை. 12 1 வரலாம், 6 2 வரலாம், 3 4 வரலாம். டிஸ்டிங்காக என்னால் சொல்ல முடியல. இப்போ இந்த 2 நம்பரையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். 12/1 எனக்கு ஆடு வரல. 4/3 டிவைடே ஆகலை. 6/2 we get odd 3. அப்போ இதிலிருந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். எக்ஸுங்கிறது 6, ஒய்ங்கிறது 2 டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது ஆட் நம்பர். கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபைடு. கண்டிஷன் 2 6 × 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 கிடைக்குது. ஸ்டேட்மெண்ட் 2 சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வச்சு எக்ஸோட வேல்யூ 6, ஒயோட 2 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் சி. த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் பட் கேனாட் பி ஆன்சர் பை யூசிங் ஏதர் ஸ்டேட்மெண்ட் அலோன். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ இந்த டைம் கேட்ட டேட்டா சஃபிஷியன்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் போத் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. 1 or 2 கொஸ்டின் ப்ரீவியஸாக ரிப்பீட்டட் கொஸ்டினும் வந்துருந்துச்சு.
ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a certain amount was distributed among XYZ. XYZக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ who received the least amount? ஸோ XYZல 3 பேர்ல யார் லீஸ்ட் அமௌண்ட்ங்கிறது கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா வாட்ச் பண்ணுங்க. X receives 4/5 of what Y plus Z together. அப்போ X receives 4/5 of what Y plus Z together. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x/y plus z = 4/5 அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ டேரெக்டாக எக்ஸுக்கு வந்து 4ம் y plus zக்கு வந்து 5ம் நம்ம எடுத்து சால்வ் பண்ண முடியும். பட் இதை வச்சு யார் லீஸ்ட்னு சொல்ல முடியாது. இதை வச்சு யார் லீஸ்ட், ஏன்னா எக்ஸுக்கு நீங்கள் இதில் 4 எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் x/y plus z = 4/5. ஸோ இதில் x நீங்கள் 4 எடுக்கலாம். ஸோ y = 1 எடுக்கலாம், z = 4 எடுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து யார் லிஸ்ட்டுங்கிறத நீங்கள் ஷார்ட்டாக சொல்ல முடியாது. ரெண்டாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, y receive. ஸோ நம்ம இதில் இதை மட்டும் எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் y receive 2/7 of x plus z சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் y/x plus z = 2/7 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்க்க வேண்டியது, எனக்கு 2 ஈக்குவேஷனுமே தெரிஞ்சிச்சு. பட் 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுமே தனித்தனியாக என்னால் சால்வ் பண்ண முடியல. இப்போ சேர்த்து சால்வ் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை ரொம்ப சால்வ் பண்ணக்கூடாது, பார்த்தோன்னே சொல்கிற மாதிரி தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இதில் x = 4 நான் எடுத்துக்கிறேன், இதில் y = 2 எடுத்துக்கிறேன். கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து x = 4 எடுத்துக்கிறேன், x = 4. இதில் இருந்து y = 2 எடுத்துக்கிறேன். இதில் y2 பட்டா கண்டிப்பாக z என்னவா இருக்கணும், z = 3 தான் இருக்கணும். இதில் x 4 இருந்தால் z 3 இருக்கும்போது எனக்கு என்ன வந்துடும், 7 வந்துடுது. ஸோ இது வந்து பெர்ஃபெக்டான ரேஷியோ நம்ம எடுத்துட்டோம். ஸோ வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்ல, ரேஷியோ நம்ம எடுத்துட்டோம். இதில் இப்போ லீஸ்ட் யாருன்னு பார்க்கணும். லீஸ்ட் யாரு? y. எனக்கு ஆன்சர் வருது. ஸோ ஆப்ஷன் சி, த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் பட் கேனாட் பி ஆன்சர் பை யூசிங் எய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன். ஸோ இதை நீங்கள் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி பெருசாக எடுத்து அந்த வேல்யூ நான் அப்படிலாம் பண்ண தேவையில்லை. இல்லைனா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ அசியூம் பண்ணி பண்ணோம் அப்படியும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ரேஷியோ ப்ரொபோர்ஷனை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டே அதில் சம்மில் கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியான கொஸ்டின் தான், பட் ட்ரிக்கியான கொஸ்டின். ஸோ நீங்கள் இதை கொடுத்துருக்க வச்சு நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் டைம்ஸ். ஸோ ஃபுல்லாக சால்வ் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சு பார்க்கணும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னாலே நீங்கள் சால்வ் பண்ணவே கூடாது, அப்படியே வச்சுட்டு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது அவங்களோட ப்ராக்டிஸில் இருக்குது. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆவரேஜில் டேட்டா சஃபிஷியன்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் ஆஃப் ஆவரேஜ் தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக ஆன்சர் மட்டும் தான் போட போகிறோம். இங்கே வாங்க. இஃப் தி ஆவரேஜ் மார்க் இன் ஏ கிளாஸ் இஸ் 60. ஸோ ஆவரேஜ் மார்க் இன் ஏ கிளாஸ் இஸ் 60. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். ஸோ ஆவரேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வி நோ தட் sums equal to average into number of term. ஸோ எனக்கு சம்மு தெரிஞ்சிச்சுன்னா நான் நம்பர் ஆஃப் டேர்ம் சொல்லிடுவேன். சிம்பிள் தானே? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த ஹையஸ்ட் மார்க் ஆஃப் த கிளாஸ் 70, லோயஸ்ட் மார்க் ஆஃப் த கிளாஸ் 50. இது கேட்டது இல்லையே. ஹையஸ்ட் மார்க் 70, லோயஸ்ட் 50. ரெண்டே கூட்டினா என்ன வருது? 120. சரி பரவாயில்ல, 2% 60 கொடுத்துடலாம். எனக்கு இப்போ ஆவரேஜ் அஃபெக்ட் ஆகலை, பட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. கரெக்டாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல. ஸோ ரெண்டாவது, the exclusion of highest and lowest mark from the class does not change the average. அதான் ஒன்றும் சேஞ்ச் இருக்காது, ஏன்னா நடுவில் வந்து 1% இருக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, நடுவில் 1% இருக்கலாம், இல்லைனா இது ஹையஸ்ட்டு இது லோயஸ்ட்டு, ரெண்டுமே ஒரே தானே லோயஸ்ட்டு. அப்போ 3% இருக்கலாம். ஸோ இப்படி இருந்தாலும் ஆவரேஜ் அஃபெக்ட் ஆகாது. ஸோ ரெண்டுமே சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து எனக்கு சம்மு தெரியணும், பட் சம்மே கொடுக்கல. ஹையஸ்ட் லோயஸ்ட் கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, கூட்டினா 120, ஆவரேஜ் மேட்ச் ஆகிடுச்சு. 2 பேருக்குமே 60 வந்துடுச்சு. 2 பேரையும் வெளியே எடுத்தாலுமே எனக்கு வந்து சேம் ஆவரேஜ் மெயின்டைன் ஆகுமா? மெயின்டைன் ஆகும். ஆனால் இதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. த கொஸ்டின் கேனாட் பி ஆன்சர் பை ஈவன் பை யூசிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர். எனக்கு நீங்கள் எத்தனை பேருன்னு கேட்டீங்கல்ல, அந்த எத்தனை பேருங்கிறத நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிறதா இதோட சொல்யூஷன். ஆப்ஷன் டி. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். There are 3 distinct prime numbers whose sum is a prime number. Okay.
ஸோ பிரைம் நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சால்வ் பண்றது. ஸோ லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி 2023 பிரைம் நம்பரை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் மறக்காம ஒரு பிரைம் நம்பரை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, there are 3 distinct prime numbers whose sum is a prime number. ஒரு 3 பிரைம் நம்பர் எடுத்து கூட்டினா அதோட சம் என்னவா வரணும், ஒரு பிரைம் நம்பரா வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், their sum is less than 23. ஓகே, ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 5. ஸோ 2 இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிரைம் நம்பர் எழுதிப்போமா? என்ன எழுதலாம்? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இந்த மாதிரி கொஞ்சம் நம்பர் எழுதிப்போம். ஓகேவா? எஸ், என்ன சொன்னாங்க? ஒரு 3 நம்பர்ஸை கூட 3 பிரைம் நம்பர்ஸ் கூட எனக்கு ஒரு பிரைம் நம்பர்ஸ் கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 3 கூட்டி பாருங்க. 5, 7, 11 கூட்டிங்கன்னா 12, 12 plus 11 23. அப்போ 23 அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பர். ஓகே, ஒரு பிரைம் நம்பர் வந்துடுச்சு. ஸோ 5, 7, 11 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைம் நம்பர் வந்துடுச்சு. வேற இன்னொரு நம்பர் ஏதாவது கூட்டி பார்க்கலாமா? 3, 5, 11 கூட்டினா 8, 8 plus 11 19. ஸோ இதுதான் வருமானு கேட்டால் என்ன வரும்? 3, 5, 23 கூட்டிங்கன்னா 31. ஸோ ஒரு 3 நம்பர்ஸை கூட்டினா இன்னொரு பிரைம் நம்பர் வருது அப்படிங்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு 3 நம்பர்ஸ் எழுதிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். ஸ்டேட்மெண்ட் 1, their sum is less than 23. நல்லா நோட் பண்ணணும். sum is equal or less than or equal கொடுக்கல, less than 23 கொடுத்துருக்காங்க. ஸோ 5, 7, 11 கூட்டுவோம், நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 23 வந்துச்சு. அப்போ இந்த நம்பர் கிடையாது, ஏன்னா ஈக்குவல் டு 23 கிடையாது. ஸோ less than 23 அப்படின்னா 23 விட கம்மியாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்ன வருது? 3, 5, 11 இந்த 3 கூட்டினா எனக்கு என்ன வருது? 19 வருது. 3, 5, 11 இந்த 3 கூட்டினா 19 வருது. ஸோ ஆன்சர் இதுவாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கணும். ஆன்சர் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா வேற இதோட கம்மியாக எனக்கு பிரைம் நம்பர் வர்ற மாதிரி வரல, இதோட பெருசாக வருது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சே நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஒன் ஆஃப் தி நம்பர் இஸ் 5. ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 5. இதை வச்சு மட்டும் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா 5, 7, 11 அதான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆன்சர் 23 வந்துச்சு. அடுத்து 5, 3, 11 இதில் ஆன்சர் 19 வந்துச்சு. ஸோ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 பாசிபிலிட்டி எது அப்படிங்கிறத எனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இப்போ இல்லை நீங்கள் ஆன்சர் என்ன போடுவீங்க? ஆன்சர் சி போடுவீங்களா, ஆன்சர் ஏ போடுவீங்களா? ஆன்சர் சி போடுவீங்களா இல்லைன்னா ஆன்சர் ஏ போடுவீங்களா? ஸோ நல்லா பாருங்க, ஆன்சர் சின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அது தப்பு. ஏன்னா ஆப்ஷன் சி போடணும் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் சேர்த்து மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியணும், தனித்தனியாக பண்ணியிருக்க கூடாது. பட் ஆப்ஷன் ஏ வச்சு மட்டும் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ வச்சு அப்படின்னா the question can be answered by using one of the statement alone but cannot be answered by using other statement alone. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் என்னால் சால்வ் பண்ண முடியல, எனக்கு ஆன்சர் வரல. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு less than 23ங்கிற கீயை வச்சு மட்டுமே நான் 3, 5, 11 அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். வேற நம்பரும் என்கிட்ட இல்லை. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஏ. ஸோ கரெக்டாக கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. நீங்கள் கண்டுபிடிச்சாலும் மேபி நிறைய பேர் சி போட்டிருக்கலாம். ஆன்சர் ஏ அப்படிங்கிறதா இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர். திஸ் கொஸ்டின் யூபிஎஸ்சி 2022 கொஸ்டின்பா. ஸோ நம்ம கிளாஸ்லேயே நிறைய டைம் சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் இஸ் இஸ் அதே மாதிரி இஸ் கொஸ்டின் நான் டேட்டா சஃபிஷியன்ட் சொல்லியிருக்கேன். இஸ் வச்சு வந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. இஸ் அப்படிங்கிறது எஸ்ஆர் நோ கொஸ்டின். எஸ்ஆர் நோ கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு எஸ் அப்படிங்கிறதும் பதில் வரலாம், நோ அப்படிங்கிறதும் பதில் வரலாம். ரெண்டுமே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து 2022ல் எக்ஸ் இஸ் இன்டிஜர் அப்படின்னு கொடுத்து ஒரு இதாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டினில் என்ன சால்வ் பண்ணமோ அதே தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, 2x + y இஸ் அன் இன்டிஜர். ஸோ எக்ஸோட வேல்யூ நான் 1/2 போடுறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், எதனாலும் போடலாம். எஸ் அப்படிங்கிற பதில் தான் வரும். எக்ஸோட வேல்யூ 1/2 போடும்போது இன்டிஜரா? எஸ், இன்டிஜர் சாட்டிஸ்ஃபைடு. பட் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ 1 போட்டோமா? எஸ். எக்ஸோட வேல்யூ 1/2, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ இதில் நான் 1/2 இங்கே 1 போடும்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 கட்டாயிரம் 1 கிடைக்கும். எனக்கு ஆன்சர் 2 கிடைக்கும். 2 இஸ் அன் இன்டிஜர். பட் இந்த ரெண்டே கூட எனக்கு என்ன கிடைக்கும்? 3/2 கிடைக்கும். 3/2 நாட் அன் இன்டிஜர். அப்போ எஸ்ஸா நோவனா இப்போ எனக்கு நோ அப்படிங்கிற பதில் வருது. சரி, ஓகே. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 1 போடுறேன். 1 போட்டேன் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக நான் 2 போடுறேன். 2 போடும்போது எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2, 2 கூட்டினா என்ன வரும்? இதில் 2 இருக்கா? அப்போ 2 × 2னா ஆன்சர் 4 வரும். 4 இன்டிஜரா? எஸ், இன்டிஜர். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 யூஸ் பண்ணும்போது
எனக்கு எஸ் அப்படிங்கிற பதிலும் வருது, நோ அப்படிங்கிற பதிலும் வருது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு சால்வ் பண்ண முடியல. ஸோ இதே தான் ஸ்டேட்மெண்ட் 2க்கு. ஸோ இதில் எக்ஸ் ப்ளஸ் 2y இருக்கா. ஸோ ஒய்க்கு பதிலாக நீங்கள் எக்ஸு ஒய் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க, 2 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 1/2 போடுங்க, இல்லை 2 போட்டு பாருங்க. சப்ஸ்டிட் பண்ணும்போது சேம் ஆன்சர் எஸ் அண்ட் நோ ரெண்டுமே கிடைக்கும். ஸோ ஒரு இஸ் கொஸ்டின் கேட்டால் எஸ்ஸா நோவான்னு கேட்டால் ஒன்று எஸ் சொல்லணும், இல்லைன்னா நோ சொல்லணும். எஸ்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா நோவாக இருக்கலாம்னு சொன்னால் அதை ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி, த கொஸ்டின் cannot be answered by using even by using both statement together. ஸோ 2022 EPSC கொஸ்டின் டைரக்ட் டிட்டோ அப்படியான கொஸ்டின். அதில் எக்ஸ் மட்டும் கொடுத்தாங்க, இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே இந்த கொஸ்டின் தாராளமாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஈஸி தான். எஸ் 69th கொஸ்டின் இது இதுவும் டேட்டா சஃபிஷியன்சியில் தான். பட் இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கியான கொஸ்டின். நம்ம வந்து டேரெக்டாக எதுவுமே சால்வ் பண்ண தேவையில்ல, நம்பர் எதுவும் பார்க்க தேவையில்ல, டேரெக்டாகவே சால்வ் பண்ணி பார்க்கலாம். A person buys 3 article P, Q, R for 50. So P plus R plus Q is equal to 50 எடுத்துக்கலாம். The price of Q is 16. அப்போ என்ன இருக்கு மீதி? P plus R is equal to 34ன்னு வந்திருக்கும், கரெக்டா? ஸோ P plus R is equal to 34, Q is equal to உங்களுக்கு 16 அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் பி? பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பியோட நிறைய போடலாம், பியோட 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 4 போடலாம், எதுனாலும் போடலாம். பட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். தி காஸ்ட் ஆஃப் பி நாட் மோர் தென் ஆர், which means ஆர் greater than or equal to பி. நாட் மோர் தென்னா லெஸ் தென். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஓகேவா? எஸ். அப்போ எனக்கு என்ன இருக்கணும்? பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், நாட் மோர் தென் ஆர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? லெஸ் தென் சொல்லிட்டு எடுக்க முடியாது, ஈக்குவல் சொல்லிட்டு கூட எடுக்க முடியாது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ இதை வச்சு என்னால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே வந்து எனக்கு என்ன சொல்லலாம், ஒரு 16 மீதி இருக்கு. இப்போ 17 இருக்குமா, இல்லை இது ஒரு 16, இது ஒரு 18, இந்த மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஓகேவா? பட் இது எனக்கு கரெக்ட் கிடையாது, ஏன்னா ஈக்குவலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இங்கே வாங்க, ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் நாட் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. அப்போ ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, அப்போ அப்படியே உல்டாவாக மாறும். இங்கே 16 வரலாம், இங்கே 18 வரலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு, ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையும் தனித்தனியாக சால்வ் பண்ண முடியல, தனித்தனியாக சால்வ் பண்ண முடியல. பட் இப்போ ரெண்டையும் சேர்த்து, ஏன்னா நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியலன்னு டேரெக்டாக டி போகக்கூடாது, டி போனால் தப்பாயிரும். ஏன் அப்படின்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்இக்வாலிட்டிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? சிம்பிள் வந்து மாறி போய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஈக்குவல் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா பி ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் 17 மட்டும்தான் ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ். ஸோ பியோட வேல்யூ அண்ட் ஆரோட வேல்யூ ஈக்குவல் டு 17 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் சி, த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர், பட் cannot be ஆன்சர் பை யூசிங் எய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சியை, டேட்டா இன்இக்வாலிட்டியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த சம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் லெஸ் தான் ஈக்குவல் டு கிரேட்டர் ஈக்குவல்னா என்ன அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுத்தோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு கண்டிஷன் கிடைக்கும், இங்கே ஒரு கண்டிஷன் கிடைக்கும், ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 70th கொஸ்டின். ஸோ டேட்டா சஃபிஷியன்ஸில் கொஞ்சம் இது கொஞ்சம் சால்வ் பண்ணும்போது பெருசாக வந்துட்டு இருக்கிறதுல ஒன் ஆஃப் த கொஸ்டின், சரியா? ஸோ PQRS appear in the test. ஓகே, இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அப்படின்னா P ஸ்கோர் மோர் தென் Q. ஸோ P greater than Q அப்படிங்கிறது கரெக்டா அப்படிங்கிறது எஸ் ஆர் நோ நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு the sum of mark obtained score by P plus Q equal to R plus S. ஸோ இது சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து P greater than Q இருக்குமானா நமக்கு தெரியாது, இதுலேருந்து P greater than Q ஆனா நமக்கு தெரியாது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். the sum of mark obtained by P plus S is more than sum of mark obtained by Q plus R. ஓகே, ஸோ P plus S கொடுத்துருக்காங்க, Q plus R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே என்னால் ஒன்றும் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியல, ஓகேவா? ஸோ P கொடுத்துருக்காங்க, இப்போ கம்பேரிசன் வந்து P அண்ட் Q தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் R அங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உனக்கு R ஈக்குவல் டு P plus S, இது இந்த சைடு கொண்டு வரணும், இது அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த மாதிரி எப்படி பண்ணும்போதுமே எனக்கு P plus Qயோட கம்பேரிசன் கிடைக்காது, ஏன்னா அவங்க வந்து ஒரே சைடு இருக்காங்க. இந்த சைடுமே ஈக்குவல் சொல்லலை, வேற ஏதாவது சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு பெர்ஃபெக்டான வேல்யூமே வராது. ஸோ அப்படி சொல்லும் பொழுது ரெண்டையுமே சேர்த்து வச்சு கூட எனக்கு ஆன்சர் வராது. த கொஸ்டின் cannot be answered by using both statement together. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோவில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ளோவில் வந்து
டேட்டா சயின்ஸ் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு போடணும். இதுலேயே பாருங்கள் ஹேஸ் எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி தான் இதுவும் வரும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த கொஸ்டினில் மிஸ்டேக் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா அதே மாதிரி டைம் டேக்கன் அதிகமாக வரும். ஸோ இந்த ரெண்டு இதையுமே நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டேக்கனுமே அதிகமாக ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இந்த ரெண்டுலையுமே P + Q ஈக்குவல் டு R + S, P + S greater than Q + R இதை சால்வ் பண்ணி எனக்கு P and Qவை கம்பேரிசனுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ தட் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் D. ஸோ 73rd கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the age of each P and Q less than 100 but more than 10 it is nothing but 11ல இருந்து 100 வரை வந்திருக்குமா, மீன்ஸ் 11 to 99. ஸோ ரெண்டு பேரோட ஏஜ் 11ல இருந்து 99 வரை வந்திருக்கும். இஃப் இன்டர்சேஞ்ச் த டிஜிட்ஸ் P the number represent the Q. ஸோ இப்போ PQ இருக்கு, PQ இருக்கு. இவங்க 12 அப்படின்னா இவங்க 21 இருப்பாங்க, இவங்க வந்து 13 அப்படின்னா இவங்க 31 இருப்பாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் தர் ஏஜ்? ஸோ ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும், இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வேற வேற ஆன்சர் கிடைக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறது, சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஏஜ் ஆஃப் P greater than Q. ஓகே, P greater than Q அப்படின்னா இவங்களுக்கு 31 போடலாம், இவங்களுக்கு 13 போட்டுக்கலாம், இவங்களுக்கு வந்து 21 போடலாம், 12 போட்டுக்கலாம். நிறைய நம்பர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியல. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2ஓட ஹெல்ப்புக்கு நான் போகிறேன். ஸோ சம் ஆஃப் தர் ஏஜ் இஸ் 11/6 டைம் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஏஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ சம் பண்ணி பார்ப்போம், டிஃபரன்ஸ் பண்ணி பார்ப்போம். சம் ஆஃப் தி நம்பர் 2 டிஜிட் நம்பர் அப்படின்னா 10x + y அப்படிங்கிறதா 2 டிஜிட் நம்பர். இதை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணால் 10y + x ஈக்குவல் டு 11 × x + y அப்படிங்கிற வரும். இது வந்து சம். டிஃபரன்ஸ் பண்ணால் 10x + y minus 10y minus x equal to 9 × x minus y. இது வந்து டிஃபரன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, sum of age is 11 times. ஓகே, sum of age is 11/6 times of difference of the age அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 11 கட் ஆயிரும், 6 3 9. இதை கொண்டு போயிடலாம். 2x + 2y is equal to 3x - 3y அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ இதை அங்கே கொண்டு போயிடலாம், இதை அங்கே கொண்டு போயிடலாம். 3y is equal to x அப்படிங்கிறது வருது. ஸோ இங்கே 5 வந்துடும். சரி, 5. ஸோ 5y is equal to xங்கிறது வருது. ஸோ x/y is equal to 1/5. x/y is equal to 1/5 அப்படிங்கிற ரேஷியோ கிடைச்சிச்சு. ஸோ தட் த நம்பர் வில் பி 51 and 15. 51 and 15. ஸோ இதில் என்ன கீவேர்டு அப்படின்னா உங்களுக்கு 15. ஓகே, 51. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபைனலி ஆன்சர் இப்போ வந்து நீங்கள் C போட போகிறீங்களா இல்லைனா A போட போகிறீங்களா? இதுதான் இதுலேயும் டவுட். என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 வச்சே நான் சால்வ் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 நான் கண்டுபிடிக்கல. P வந்து greater than Q இருக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு நாட் ரெக்யூர்டு. எனக்கு வந்து P greater Q greaterங்கிறது எனக்கு தேவையே இல்லை. எனக்கு வந்து Pயோட வேல்யூ இது, Qயோட வேல்யூ இது. இப்போ எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா சார் இப்போ நீங்கள் சொல்லலாம் என்னன்னா, இப்போ Pயோட வேல்யூ 51 வச்சுருக்கீங்கல்ல, அப்போ Pயோட 15 கூட வைக்கலாம், மீன்ஸ் 15 வைக்கலாம்ல, 15 வைக்கலாம், இங்கே வந்து 51 வைக்கலாம். ஸோ 2 பாசிபிள் வேல்யூ இருக்குல்ல, இதை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ தேவைப்படுது. இந்த P greater than Qங்கிறது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். எஸ், கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு வேல்யூ தேவைப்படும் தான். பட் ஸ்டில் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின் என்னது, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் தர் ஏஜ்? என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, என்னோட ரெக்யர்மெண்ட் வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் PQ இல்லை. இப்போ இதே கொஸ்டின்ல வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P அண்ட் Q அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அப்போ Pக்கும் Qக்கும் கரெக்டான வேல்யூ வேணும் அப்படிங்கிறக்காண்டி ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நான் இன்க்ளூட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த கொஸ்டின்ல கேட்டது என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் தர் ஏஜ்? ஸோ P51 Q15 அப்படின்னாலும் சேம் டிஃபரன்ஸ் தான். P15 Q51 அப்படின்னாலும் சேம் டிஃபரன்ஸ் தான். ஸோ அந்த P அண்ட் Qவை பொறுத்து எனக்கு டிஃபரன்ஸ் மாற போறதில்லை. சரியா? P அண்ட் Qவை பொறுத்து எனக்கு டிஃபரன்ஸ் மாற போறதில்லை. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 எனக்கு நாட் ரெக்யூர்டு. ஸ்டேட்மெண்ட் 1 நாட் ரெக்யூர்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டுமே என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் A. த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அலோன், பட் கேனாட் பி ஆன்சர் பை யூசிங் போத் ஸ்டேட்மெண்ட் another statement alone. ஸோ ஆன்சர் A மட்டும் தான் நம்மளுக்கு இதில் பெர்ஃபெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ மேபி கொஞ்சம் பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், ஏன் ரெண்டையும் சேர்த்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் UPSC ஆஸ்க் அப்படிங்கிறது பாருங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் தர் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் சொல்லதுக்கு
எனக்கு P பெருசாக இருக்கணுமா Q இருக்கணுமா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் A. another ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். இந்த டாபிக் அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸாக கேட்கல. ஓகேவா? ஸோ இது ஈஸி தான் கொஸ்டின். நீங்கள் பார்த்தோன்னா ஈஸின்னு சொல்லியிருப்பீங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக வந்து இஃப் கிளாஸஸில் வரும், இல்லைன்னா வென் அந்த மாதிரி வரும். ஸோ வென் ஐ எம் போர் ஐ கோ டு மூவி அந்த மாதிரி சம் கேசஸில் இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கேட்கறதுனால எய்தரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எய்தர். மெயின் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிரதீப் பிகம்ஸ் எய்தர் டைரக்டர் ஆர் ப்ரொடியூசர். ஸோ எய்தரில் கேட்டதுனால இது நமக்கு ஈஸியாக வந்துச்சு. ஓகேவா? ஸோ எய்தரில் கேட்டால் ஆக்சுவலாக 2 இதாக பிரிப்போம் ஜென்ரலி. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து ஏ ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஆஃப் வந்து பி ஸ்டேட்மெண்ட். எய்தரில் கேட்டால் நாட் ஏ கமா பி அல்லது நாட் பி கமா ஏ இப்படிங்கிறதா நம்ம வந்து சொல்யூஷன் வரும். ஸோ அந்த ஃபார்மேட் நம்ம பார்க்கல. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் எதுவுமே தெரியாட்டா கூட ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது, இது தெரியாட்டாலுமே ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஸோ டைரக்டராக இருக்கும்போது ப்ரொடியூசராக இருக்க முடியாது. அது ஓகே தானே? எய்தர் அப்படின்னா எதாவது ஒன்று தான் வரும். ஸோ அப்போது அவர் டைரக்டர் அப்படின்னா ப்ரொடியூசர் கிடையாது, ப்ரொடியூசர் அப்படின்னா டைரக்டர் கிடையாது. விச் மீன்ஸ் PS or SP and QRR ஸோ ஆப்ஷன் சி. ஸோ உங்களுக்கு வந்து எய்தர் அப்படின்னா நாட் ஏ பி வரும், நாட் பி ஏ வரும் அப்படிங்கிற கேசஸ் எதுவுமே தெரியாட்டாலுமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா டைரக்டராக இருந்தால் ப்ரொடியூசராக இருக்க முடியாது, ப்ரொடியூசராக இருந்தால் டைரக்டராக இருக்க முடியாது. ஸோ அந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தாராளமாக வந்துடும். ஸோ இதை ஈஸி கொஸ்டினே நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து கேஸ் எதுவுமே தெரிய தேவையில்லை, டைரெக்டாக பார்த்தோன்னே சால்வும் பண்ணிடுவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் யூபிஎஸ்சியில் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 2019 கேட்டுட்டு இருந்தாங்க. 2019 இந்த மாதிரி கொடுத்து சிம்பிள்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2024 2023 இந்த அளவுக்கு டிஃபிகல்ட் ஆக்கின பிறகும் 24 கேட்குறோம் அப்படின்னா கொஸ்டினோட டிஃபிகல்ட்டியை குறைக்கணுங்கிறக்காண்டி கேட்டிருக்கான்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, போர்டு மாஸ் ரூல். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆவீங்க. A + B மீன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ப்ளஸுக்கு என்ன மைனஸுக்கு என்னங்கிற மட்டும் பார்த்தா போதும். ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கலாம். 10, 30, 100, 50, 25. சரி, ஓகே. இப்போ சிம்பிள் போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ். அடுத்து மைனஸ்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன். அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக டிவிஷன். நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ். அவ்வளோதான்ப்பா. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு போட்டிங்கன்னா போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். இது 1, இது 2. அடுத்து வந்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 60. ஸோ 10 - 60 + 25. இந்த 2 கூட்டினா 35. ஸோ 60 35 போச்சுன்னா -25 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்னே சொல்லலாம், அந்தளவுக்கு ஈஸியான கொஸ்டின். ஸோ லாஸ்ட் இயரில் எப்படி ஒரு கொஸ்டின் ஈஸியாக கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு கொஸ்டின் ரொம்பவே ஈஸியாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள். ஸோ யூபிஎஸ்சி இந்த மாதிரி கொஸ்டின் எப்போனா லாஸ்ட் பேஜில் வச்சுருப்பாங்க. 75th கொஸ்டின். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியான கொஸ்டினை தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. 76th கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஸோ P மீன்ஸ் கிரேட்டர் தேன், Q மீன்ஸ் அதோட சிம்பிளோட மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் டேரெக்டாக போயிடலாம். 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு எது கரெக்ட்டுங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ 2x அப்படின்னா S அப்படின்னா நாட் லெஸ் தான் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் கிரேட்டர் தான் இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். கிரேட்டர் ஈக்குவல் டு 3y இது கொடுத்துருக்காங்க. அண்ட் 3x Tனா ஈக்குவல் 4z. ஸோ இதை வச்சு என்ன சொல்லணும்? 9y Pனா கிரேட்டர் தென் 8z. இப்போ இது கரெக்டான்னு நான் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 2x கிரேட்டர் தென் 3y கொடுத்துருந்தாங்க. 3x is equal to 4z கொடுத்துருக்காங்க. இங்கே கேட்டது ஒய்யும் இசட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒய்யும் இசட்டும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் எக்ஸோட வெளியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். x is equal to 4/3z. இதை நான் இங்கே போடுறேன். அப்போது 2 × 4/3z is equal to less than or equal to 3y. It is equal to 8/3 z is equal less than or equal to 3y. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதை ஒரு இன்டு 3 போடுவோமா? இன்டு 3 போட்டோம் அப்படின்னா 8z greater than equal to 9y. எஸ்,
இங்கே பாருங்க. ஸோ இன்ட்டு 3 ஏன் போட்டேன் அப்படின்னா இங்கே 9y வரணும், 9y வரணும், இங்கே வந்து 3 இருக்கக்கூடாது. இதுக்காக தான் நான் போட்டேன். அப்போ 8z ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 9y வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 9y இதை அப்படியே மாற்றி போட்டோம்னா 9y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8z கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேமா இல்லை? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட். ஸோ இன்இக்வாலிட்டி வச்சு இந்த டைம் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட்னு வந்துடுச்சு. இப்போ ரெண்டாவது இது சால்வ் பண்ணுவோம். ரெண்டாவதுல எக்ஸ் கியூ மீன்ஸ் லெஸ் தென் 2y. ஓகே. அடுத்து ஒய் ஆர் மீன்ஸ் நாட் கிரேட்டர் தென், விச் மீன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட். இது கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? எக்ஸ் ஆர் அப்படின்னா not greater than is not greater than less than or equal to z. ஓகே. இப்போ இது கரெக்டாக தப்பான்னு இப்போ நான் சொல்லணும். ஓகே. ஸோ எக்ஸ் வந்து லெஸ் தென் 2y கொடுத்துட்டாங்க, ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன். என்ன பண்ணலாம்? இதை என்ன 2ல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2y 2zன்னு வச்சுக்கலாமா? எஸ். ஸோ இப்போ பாருங்க, எக்ஸ் லெஸ் தென் 2y less than or equal to 2zன்னு வரும். கரெக்டா? 2z. அதனால 2 இருக்கு, 2z போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்க பாருங்களேன், என்ன இருக்கு? x less than இருக்கு, less than or equal இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம less than எடுத்துக்கலாம், z எடுத்துக்கலாம். பட் இதில் என்ன இருக்கு? 2z இருக்கு. இப்போ வந்து less than or equal ன்னு கேட்டால் நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. less than or equal ன்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ இன்கரெக்ட். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி, neither statement 1 nor 2. neither statement 1 nor 2 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சராக இருக்கும். எஸ். ஸோ 77th கொஸ்டின் ரீசனிங்கில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ப்பா. ரீசனிங்கில் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாமல் சால்வ் பண்ணக்கூடிய ஈஸியான கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி ரிட்டன் as 24 அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐடியா வராது. பட் யோசிச்சு பாருங்க, 1 2 3 4 மல்டிப்ளை பண்ணால் 24 வந்துடுச்சா? ஸோ இவ்வளோ தான் கீவேர்டு. ஓகேவா? அடுத்து இஎஃப்ஜிஹெச் 5 6 7 8 மல்டிப்ளை பண்ண பாருங்க, 1680 வரும். அடுத்து ஐஜேகேஎல் 9 10 11 12 இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 0 இருக்குது, அதனால் கண்டிப்பாக 0ல் முடியும். நெக்ஸ்ட்டு 9 into 1 9 9 into 18 8 10th பிளேஸில் இருக்கணும். ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. ஸோ நீங்கள் இப்படி சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த நாளே மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. மல்டிப்ளை பார்த்தீங்கன்னாலும் 1180 வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஈஸியான கொஸ்டின், ரீசனிங்கில் ஒன் ஆஃப் த ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் எஸ் சேம் ஒரு ஆல்ஃபா நியூமரிக்கில் வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் சொல்லலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? பிஓடி அதை ஏ மட்டும் போட்டுட்டு ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. பிஓடி டாப்னு வந்திருக்கு. ஸோ அதான் ஏ டாப். இது வந்து ட்ராப். ஏ போட்டுட்டு டிஆர்ஏபி போடும்போது அப்பார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணணும்? ஏ போட்டுட்டு ரிவர்ஸ் எழுதணும். ஏஆர்இஎன்ஏஏஎன்இஆர்இ என்னங்க இருக்கு? நீரா. ஓகே. ஸோ ஆப்ஷன் டி 78. 78க்கு வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இதுவுமே ஈஸியாக கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான். சரியா? எஸ். ஸோ 79th கொஸ்டின், வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் ஸ்டார் இன் த சீக்வன்ஸ்? ஓகே. ஸோ இது என்ன சீக்வன்ஸுங்கிறது பார்க்கணும். ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி சீக்வன்ஸுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1 square + 1 2 square + 2 அந்த மாதிரி வரும்னு பார்த்துருக்கோம். ஸோ 2 வேஸில் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருது? 11 வருது. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 25. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 45. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி போகுது. ஸோ இது என்ன சீரியஸ்ன்னு தெரியல எனக்கு. அகெயின் நான் என்ன ஒரு இது எடுத்து பார்க்குறேன். ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 13 சரி 14 வருது. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 20 வருது. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரணும் அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் வந்து +6 கூட்டியிருக்காங்க. அப்போ இதுலேயும் +6 கூட்டணும். +6 கூட்டி இங்கே வந்து 26 வரணும். ஸோ 26ஐயும் 45ஐயும் கூட்டினீங்கன்னா ஸோ 84 இருக்குது. 45 26 15 5 மீதி 1 10 15 155 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது வந்து 3 லேயர்ஸ் போயிடுச்சு. ஜென்ரலி ஒரு லேயர் 2 லேயர்லேயே ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 11, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 25, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 45, அடுத்து டிஃப்ரென்ஸ் போகணும். ஸோ 11க்கு 25 டிஃப்ரென்ஸ் 14, 25க்கு 45 டிஃப்ரென்ஸ் 20, அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் தெரியணும்.
ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் 6, இந்த ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் 6 தான் இருக்கணும், அடுத்து 6 தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல காமனாக வரும். ஸோ அப்படி போகும்போது 6 + 20 26, 26 + 45 நீங்கள் 84ஓட கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 155 ஆன்சர் வந்துடும். நீங்கள் இப்படி சால்வ் பண்ணியிருக்கலாம். இல்லை இப்படி வரல அப்படின்னா இன்னொன்று ஈஸியாக பண்ணணும். அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா n + n² + n³ இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் யோசிச்சு பாருங்க 1 + 1² + 1³ ஸோ ஆன்சர் 3. 2 + 2² + 2³ ஆன்சர் 14. இது 3 4 5 போடுமா 5 + 5² + 5³ ஸோ ஆன்சர் வில் பி இந்த ஒரு 30 வரும். ஸோ 155 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ரெண்டு வேலை சால்வ் பண்ணலாம். இது நார்மல் வே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்முலா நமக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரைக்காக இருக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1² + 1 1² + 2 அந்த மாதிரி 1³ + 1 1³ + 2 1³ + 1 1³ + 2³ 1³ + 3³ 1³ + 4³ இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. ஸோ அந்த சீரீஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எது வருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலி லாஸ்ட் கொஸ்டின். எஸ், ஸோ மறுபடியும் ஒரு நம்பர் கேட்குற மாதிரி ஒன் ஆஃப் தி கொஸ்டின் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு சால்வ் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா q - s = 2s இதிலிருந்து நீங்கள் q = 3s அப்படிங்கிறத எடுக்கலாம். q = 3s அப்படிங்கிறது எடுக்கலாம். இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. s4 அப்படின்னா q வந்து 12 இருக்கும், s5 அப்படின்னா q வந்து 15 இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ரெண்டு டைம் தான், ரெண்டு ப்ராபபிலிட்டி தான், சால்வ் பண்ணி பார்த்தா போதும். நான் வந்து 5 15 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு s = 5 வந்துடும், q = 15 வந்துடும். ஓகே, ஸோ t = r + s-க்கு வந்து ஆன்சர் 5 + 3 கொடுத்துருக்காங்க. அப்போ t = r + 8 அப்படிங்கிறது வந்துடுச்சு. r + 8 வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல டீக்கும் ஆருக்கும் நான் என்ன வேல்யூ போடணும்? ஓகேவா? ஸோ எனக்கு இருக்கிற வேல்யூ என்னெல்லாம் இருக்குது? 12 இருக்குது, 10 இருக்குது, 4 இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல நான் 4 போட்டுட்டு இங்கே 12 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும்? ஸோ 4 + 8 = 12 எல்லா வேல்யூமே சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு வந்துடுச்சு, டீக்கும் கிடச்சாச்சு, ஆருக்கும் கிடச்சாச்சு. அப்போ பியோட வேல்யூ p = உங்களுக்கு என்ன இருக்கும்? பேலன்ஸ் சாரி 10. பியோட வேல்யூ 10 மட்டும் இருக்குது. ஸோ ஃபைனலி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். p 10 R 4 T 12. ஸோ உங்களுக்கு வந்து 14 - 12 = 2 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் 2. சார் நீங்கள் டேரெக்டாக 5 எடுத்து பண்ணிட்டீங்க, எப்படி 4 and 12க்கு செக் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, அதுக்கும் செக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து 4 and 12 எடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகாது. அதனால தான் நம்ம இது எடுக்கிறோம். ஸோ 4 and 12 நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ s = உங்களுக்கு 4 வந்திருக்கும், q = உங்களுக்கு 12 வந்திருக்கும். ஸோ t = r + 4 + 3 வந்திருக்கும், t = r + 7 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இருக்கிற நம்பர் பாருங்க, 4 போயிடுச்சு, 12 போயிடுச்சு. இப்போ 10 15 5 இந்த 3 நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? இந்த 3 நம்பரில் நீங்கள் டீக்கும் ஆருக்கும் எந்த 2 நம்பர் எடுப்பீங்க? ஸோ இதில் நீங்கள் ஏதாவது நம்பர் போடணும் இல்லையா? நீங்கள் வந்து இதில் வந்து 5 போடலாம், அப்போ 12 வரணும், 12 நம்மளுக்கு இல்லை. அடுத்து 10 போட்டால் 17 வரும், 17 ஒரே நம்பர் வராது, 15 வரதா இருக்குது. ஸோ இதில் எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகாது. ஸோ 4 and 12 எடுக்கும்போது எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஆனால் 5 and 15 எடுக்கும்போது எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுச்சு. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் B. ஸோ இதான் 80th கொஸ்டின். UPSC CSET 2024ஓட ஃபுல் டிஸ்கஷன் நம்ம பார்த்துருக்கோம், டீட்டெயில் டிஸ்கஷன் பார்த்துருக்கோம். சப்போஸ் ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஆன்சர் கீயை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரை விட இந்த இயர் வந்து கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர் ப்ராக்டிஸ் எடுத்துருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஸோ உங்களுக்கு அனலைசிஸ் அண்ட் ப்ராப்பர் டாபிக் எடுக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ நீங்கள் வந்து நியூஸ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஆல்ரெடி 2-3 அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் CSET அப்படிங்கிற பேப்பரில் நீங்கள் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். Then follow Instagram ID of Kingmakers IAS Academy and Mind Crack Academy with Ayyappan. So நீங்கள் any doubts அதில் பார்த்துக்கலாம். And more than that ரொம்ப PYQs and other our academic questions வந்து அதில் நாங்கள் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸாக போடுறோம். சரியா? ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.